அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Am I? Good afternoon, everybody. Super. Okay. So we will start now. So ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ நவம்பர் 2, 3, 4, 5 ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகா குரூப்ஸ் urges சென்டர் டு ஃபைனலைஸ் த பீஸ் டீல் திஸ் இயர். நாகா குரூப்ஸ் என்ன குரூப் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நாகா நேஷ்னல் பொலிட்டிக்கல் குரூப். நாகா நேஷ்னல் பொலிட்டிக்கல் குரூப் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் urged த சென்டர். நாகா நேஷ்னல் பொலிட்டிக்கல் குரூப் இவங்க வந்து நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலேண்ட் அப்படிங்கிற அந்த குரூப் ஒன்று இருக்குது, ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐஎம் ஃப்ராக்ஷன் அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாகா குரூப். பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரேன் நான் அடுத்து நாகா இன்சர்ஜென்சி அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த குரூப் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான குரூப்புங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தே ஆர் கிளைமிங் ஃபார் செப்பரேட் நாகாலேண்ட். செப்பரேட் நாகாலேண்ட்னா இந்தியாவிலேருந்தே தனியாக போகணும், நாகாலேண்டு தனியாக வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தே ஆர் கிளைமிங். அண்ட் தே ஆர் வேஜிங் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 நாகா பீஸ் அக்கார்டு அப்படிங்கிற ஒரு அக்கார்டை வந்து சைன் பண்ணாங்க. நாகா அதை அக்செப்ட் பண்ணாங்க. 2015 ஒரு பீஸ் அக்கார்டு இருந்துச்சு, அதை 2019 அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அக்கார்டின் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம்ல, அந்த அக்கார்டை வந்து இப்போ நீங்கள் சீக்கிரம் வந்து போடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மற்ற நாகா குரூப்ஸ், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாகா நேஷ்னல் பொலிட்டிக்கல் குரூப்ஸ், they are asking the center. ஓகேங்களா? அது என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் அந்த அக்கார்டில் செப்பரேட் பேஜ் இன் த இந்தியன் பாஸ்போர்ட்டில் நாகாஸுக்கு தனியாக ஒரு பேஜ், செப்பரேட் பேஜ் தேவை எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இந்தியன் டெலிகேட்ஸ் போகிறாங்க அப்படின்னா நாகாஸ் தனியாக ஒரு டெலிகேஷனாக வரணும். நாகாஸ் தனியாக, அப்போ தனி ரெப்ரசன்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் எங்களுக்கு தனி ரெப்ரசன்டேஷன் வேணும். அதுக்கப்புறம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வேணும் எங்களுக்கு, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் செகண்ட். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான இது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாகாவோடைய ஐடென்டிட்டிஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டிஸை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். யூனிக் கல்ச்சர் அப்படின்ட்டு வாஜ்பாய் அவர்களே என்ன பண்ணார்னா, 2003 அவர் வந்து நாகாலேண்டுக்கு போயிட்டு ஒரு உரையில் நாகாலேண்டு வந்து ஒரு யூனிக் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அது அந்த மக்களிடையே வந்து பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் கண்டிஞ்சன்ட், அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து ரெப்ரசன்டேஷனை எங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்களோட டிமாண்ட்ஸ் மட்டும் இல்லை, இதெல்லாம் அந்த அக்கார்டில் இருக்குது. அந்த அக்கார்டில் இருக்கிறத நீங்கள் பீஸ் அக்கார்டில் இருக்கிறத கொஞ்சம் செயல்படுத்துங்க, சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஓகேங்களா? இதில் இன்னொரு 3 இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் நாகாலிசம்னா கிரேட்டர் நாகாலேண்ட். 3 இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கை. இது இல்லாமல் 3 இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கை. ஃபர்ஸ்ட் என்னது? கிரேட்டர் நாகாலிசம் ஆர் கிரேட்டர் நாகாலேண்ட். இந்த நாகாலேண்டு அப்போ என்னது? இப்போ இருக்கிற நாகாலேண்டு கிடையாது. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாகா ட்ரைப்ஸ், நிறைய குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரைப் தான் நாகா ட்ரைப். வெறும் ஒரு ட்ரைப் கிடையாது, நாகா ட்ரைப்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கி ட்ரைப் கூட ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் நாகா ட்ரைப் தான். ஓகேங்களா? இப்போ மணிப்பூரில் இருக்காங்கல்ல அவங்க. ஸோ
நாகா, அதாவது நாகா ட்ரைப்ஸ் இனக்குழுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த ஏரியா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு ஒரு தனி நாகாலாண்டாக வேணும்னு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் கிரேட்டர் நாகாலம். ஓகே, அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் மணிப்பூர். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அந்த பார்டர் ஏரியாஸ் ஆஃப் மியான்மர், அங்கேயும் சில இது இருக்காங்க, மியான்மர். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே வந்து நாகாஸ் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் அவங்க ஒன்றுபட்ட நாகாலிசமாக வந்து அவங்க கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு கோரிக்கை. செகண்ட் என்னென்னா, இதை ஆப்வியஸாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் இட் அமௌண்ட்ஸ் டு செப்பரேட்டிசம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அடுத்த டெரிட்டோரியல் அந்த மற்ற ஸ்டேட்ஸோடைய அந்த டெரிட்டரிஸை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஸ்டேட்ஸ் ஒத்துக்காது. ஸ்டேட்ஸ் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட் இஸ் த டிசிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இது என்ன ஆகும், சென்ட்ரல் ஸ்டேட் இடையே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அமைஞ்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்டட் தேர் செப்பரேட் ஃப்ளாக் வேணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் விழா அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு இது அப்படின்னா, அவங்களுக்குன்னு அவங்களோட ஃப்ளாகில் தான் அவங்க வந்து ஹாய்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோரிக்கை. இது இல்லாமல் தே வாண்ட் தேர் செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன். இதை ஆப்வியஸாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 வந்து அபாலிஷ் பண்ணதே எதுக்கு, அவங்களுக்குன்னு தனியாக கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது, டு இன்டகிரேட் வித் த யூனியன், இந்தியன் யூனியன் கூட அவங்க இன்டகிரேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பறைசாற்றுறதுக்கு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கேட்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கேட்கலாம், இல்லைனா வேற ஒரு இடத்துல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், அந்த ரீஜனல் சப் ரீஜனல் குரல்கள் அதுக்கப்புறம் செப்பரேட்டிஸ்ட் குரல்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இந்த 3 டிமாண்டையும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் வித்தின் த ஃபெசட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் யூனியன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்கலாம், விச் அமௌண்ட்ஸ் டு அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். என்னது, கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன் வேணும் எங்களுக்கு, அதை அவங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. கிரேட்டர் அட்டானமி வேணும் வித்தின் த ஃபெசட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கிரேட்டர் அட்டானமி வேணும், எங்களோட இதுவை நாங்களே வந்து தீர்மானிச்சுக்கணும், இதெல்லாம் ஆப்வியஸாக அவங்க கேட்கலாம். நோ வரிஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட், ஐஎம், ஓகேங்களா, இவங்க கேட்குறாங்க. பட் அவங்களுமே கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 there was they have signed this accord, they have accepted this accord. யார் வந்து இன்டர்லோகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சுவார்த்தை குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து கவர்னராக இருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்கள், அவர் தான் இதை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸோ சைன் போடுற மாதிரி வந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து போடலை. ஏன் போடலை அப்படின்னா, போத் ஆஃப் தம் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட். எப்படி வந்து கேபினெட் மிஷனை வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இவங்களுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, தே வில் கெட் தேர் கிரேட்டர் நாகாலிசம், தே வில் ஹாவ் தேர் செப்பரேட் ஃப்ளாக், செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு வந்து நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் நினச்சாங்க. பட் இன்டர்லோகேட்டராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஆப்வியஸாக வந்து நம்மளால் கொடுக்க முடியாது, இந்தியன் யூனியனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேரலாக தே ஆர் ஆல்சோ ரன்னிங் த எக்ஸ்ட்ராஷன், இவங்க தனியாக பேரலல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இதுவை நம்மளால் வந்து ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நாங்கள் இதை கேட்டோம், இதை ஒத்துக்காமல் எங்களால் வந்து உள்ளே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தேர் இஸ் அ இம்பேஸ். ஓகேங்களா, அந்த அக்கார்டு வந்து அப்படியே நின்றுச்சு. ஆனால் இப்போ இவங்களுக்கு எதிராக சில பார்ட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க தான் அந்த நாகா பீப்புள்ஸ் கவர்மெண்ட், அவங்க வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த அக்கார்டை அட்லீஸ்ட் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாகாலாண்டோடைய இன்சர்ஜென்சி பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.
இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அஸ்ஸாமை வந்து நம்ம எப்போ வந்து அஸ்ஸாமை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ வந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ அதுலேருந்து தான் வந்து மியான்மருடைய பர்மாவுடைய அந்த கிங்டம்லேருந்து இவங்க அஸ்ஸாமை எடுத்திருப்பாங்க 1926ல் 1826ல். இதே மாதிரி நாகா ஹில்ஸை வந்து தே கேப்சர்டு இன் 1881ல் இவங்க வந்து பிடிக்கிறாங்க நாகா ஹில்ஸை பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வருது நாகாஸ் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் 1919ல் நாகா கவுன்சில்னு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. நாகா கவுன்சில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1929ல் சைமன் கமிஷனுக்கு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பி நாங்கள் ஏன்ஷியண்ட்டாக வந்து எப்படி வந்து நாங்களே டிட்டர்மைன் பண்ணமோ எங்களுடைய இது என்னங்கிறத அந்த அட்டானமி என்னங்கிறத நாங்கள் டிட்டர்மைன் பண்ணமோ அதே மாதிரியே எங்களுக்கு அட்டானமி வேணும்னு போய் கேட்குறாங்க. இந்தியன் யூனியனுக்குள்ளே எங்களை சேர்க்காதீங்க அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாகா நேஷ்னலிஸ்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து 1946ல் வந்து தொடங்குறாங்க. நாகா நேஷ்னலிஸ்ட் கவுன்சில். ஓகேங்களா. இந்த நாகா நேஷ்னலிஸ்ட் கவுன்சில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகா நேஷ்னல் கவுன்சில் 1947ல் தே டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ். 14th August 1947ல் தே டிக்ளேர் இண்டிபெண்டன்ஸ். நாங்கள் இந்தியன் யூனியனில் இல்லை, நாங்கள் வேறு தான் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறமா வந்து இந்த டிக்ளரேஷனின் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1950ல் ஒரு ரெஃபரண்டம் நடக்குது. இவங்களே நடத்துகிறாங்க, நாகாஸே நடத்துகிறாங்க. நாகாலாண்ட் நேஷ்னல் கவுன்சிலே வந்து ஒரு ரெஃபரண்டம் நடத்துகிறாங்க. அதில் 99% ஆஃப் த நாகா பாப்புலேஷன் ஹாஸ் voted in favor ஆஃப் நாகாலாண்ட். அதாவது வந்து இண்டிபெண்டன்ஸ், தனியாக நாகாலாந்து, தனி இண்டிபெண்டன்ட் நாகாலாந்து வேணும்னு ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவங்களா அறிவிக்கிறாங்க. பட் திஸ் ரெஃபரண்டம் ஹாஸ் பின் ரிஜெக்டட் பை இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா. ரெஃபரண்டமை இந்தியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தே ஹவ் கான் அண்டர் கிரவுண்ட். பேரலாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தே ஹவ் ஆல்சோ ஃபார்மிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரகிள். ஆர்ம்டு ஸ்ட்ரகிளுக்கு என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவிங் நேஷ்னல் ஃபெடரல் கவர்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபெடரல் ஆர்மியையும் அவங்க வந்து தே ஆர் ஃபார்மிங். 1952ல் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்டை தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்சர்ஜென்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகா இன்சர்ஜென்சி தான். இவங்களுக்கு எதிராக இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து அடக்கணுங்கிறதுக்காக தான் ஆப்ஸ்பா ஆக்டை வந்து கொண்டு வராங்க. Armed Forces Special Power Act, which is draconian in nature, for your information. Draconian அது, ஆனால் வேறு வழி இல்லை. ஓகேங்களா. இவங்கள அடக்கி ஆகணும், இல்லைனா என்ன ஆகும், அந்த செப்பரேட்டிசம் அப்படிங்கிற அந்த ஃபீவர் அது ஒரு டொமினியோ எஃபெக்ட் மாதிரி மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் பரவிடும். ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இந்தியன் யூனியனுக்கு எதிராக வந்து எல்லாருமே தூக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த காலகட்டம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70s. அதுக்கப்புறம் 70s என்ன ஆகுது, நக்சலிசம் வந்து அடுத்த வேற ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகேங்களா. இது செப்பரேட்டிசம், அது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், ரெண்டும் வேற வேற. ஓகே. செப்பரேட்டிசம் அப்படிங்கிறது இந்த நாடே எனக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து தனியாக ஒரு நேஷ்னல் பார்ட்டி, நாங்கள் ஒரு நேஷ்னல் என்டிட்டி, தனியான ஒரு நேஷ்னல் என்டிட்டி, எங்களுக்கு எங்களோட இடம் தனியாக வேணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிசம். எங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுங்க. செப்பரேட்டிஸ்ட் இவங்களாம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க என்னது, இந்த கவர்மெண்ட் தேவையில்லை, அதாவது வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை, அடக்குமுறை பண்ணுற கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் மூலமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களை ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பொலிட்டிக்கல் பவருக்கு வரப்போகிறோம். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்றது என்னென்னா அவங்க பெசண்ட்டுக்காக, அதுக்கப்புறமா வந்து உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடுறவங்க, ஆயுதம் ஏந்தி போராடுறவங்க. அதனால் அவங்க வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்கிறது வேற, செப்பரேட்டிஸ்ட்டுங்கிறது வேற. ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸுங்கிறது வேற. ஓகேங்களா. இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இல்லை செப்பரேட்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் வெளியில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு விங் இருக்கும், பொலிட்டிக்கல் விங் இருக்கும், ஆர்மி இருக்கும்,
எல்லாமே இருக்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மாதிரி செயல்படக்கூடியவங்க. இவங்க மக்களோட மக்களாக நின்று அதுக்கப்புறமா மக்களுக்கு ஆதரவாக இருந்து ஒரு பாப்புலர் சப்போர்ட்டை மக்கள்கிட்ட உருவாக்கி கேடர்ஸை அங்கேருந்து வர வச்சு அதன் மூலமாக கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க டிஸ்க்ரீட்டாக இருக்க மாட்டாங்க, வெளிப்படையாகவே தன்னுடைய முகங்களையும் அதுக்கப்புறம் இதுவையும் காட்டுவாங்க. என்ன ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களோட வேர் ஹவுஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, தே வில் பி டிஸ்க்ரீட். அவங்க யாருன்னும் தெரியக்கூடாது, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியக்கூடாது. ஸோ இவங்களுக்கு என்ன தேவை, ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தேவை. இவங்களுக்கு இந்த செப்பரேட்டிஸ்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களும் பணமும் தேவை அவங்களோட நோக்கத்துக்காக. ஸோ தே போத் வில் பி டேண்டம், இன் டேண்டம், ஒர்க் இன் டேண்டம். அவங்களுக்குள்ள அவங்க டீல் பேசிப்பாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை ஃபினான்ஷியலாக, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக, அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷனலாக, சோஷியலாக எல்லாத்தையுமே அடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலாக எப்படி அடக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இவங்களுடைய ப்ரொடெக்ஷன் பேரில் எங்கே இருந்தாவது ஃபேக் கரன்சிஸை எடுத்துகிட்டு இந்தியன் யூனியனில் இறக்குவாங்க. சார் ஃபேக் கரன்சிஸை இது பண்ணுறதன் மூலமாக ஒரு கவர்மெண்ட்டோடைய அந்த ஃபினான்ஷியல் இது எப்படி சார் கெடும்? ஃபேக் கரன்சிஸ் என்ன பண்ணும், இட் வில் இன்டியூஸ் அ ஃபேக் கரன்சி. ஓகேங்களா, எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் தெர் ஆர் கோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஃபேக் கரன்சிஸ் இந்திய நாட்டுக்குள்ளே பம்ப் பண்ணப்படுது. அப்போ இன்ஃப்ளேஷன் வில் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்கலி, அவர் சிஸ்டம் வில் கொலாப்ஸ், ஃபினான்ஷியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்தியன் யூனியனை அழிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி, அதுக்கப்புறமா கிரிமினல் அந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் மூலமாக அழிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த ட்ரக்கு அந்த வழியின் மூலமாக ஆயுதங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்படி இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸுக்கும் there is a linkage between the organized criminals and extremist separatist forces. ஓகே, அதனால தான் இவங்க எல்லாரையுமே நம்ம ஒழிச்சாகணும். ஓகேங்களா, பட் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லைனா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளோட மக்களில் ஒருத்தவங்க. ஸோ இவங்களை நல்வழிப்படுத்துறது, இவங்களை மெயின் ஸ்ட்ரீமில் சேர்க்கறது, அவங்களோட கேடர்ஸை அந்த சிவிலியன் பாப்புலேஷனுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறதும் நம்மளோட வேலை தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் டிப்ளமசி, அப்புறம் ஹார்ட் கோர் டிப்ளமசின்னு 2 டைப்பாக வச்சுருப்போம். சாஃப்ட் அண்ட் டிப்ளமசியில் நம்ம என்ன பண்ணுவோம், we will integrate them through dialogues. அதுக்கப்புறமா சமாதான் டாக்ட்ரின், அதாவது எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்கள இப்போ சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இது இல்லாமல் அவங்களோட ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸை எப்படியெல்லாம் நம்ம அதாவது வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இவங்க எதனால் அங்கே போகிறாங்க, இவங்க ஏன் செப்பரேட்டிஸ்டாக மாறுறாங்க, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக ஏன் மாறுறாங்க, அந்த ரூட் காசஸை அப்புறமா ஃபைன் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க கவர்மெண்ட். இது சாஃப்ட் கோர். அது இல்லாமல் ஹார்ட் கோரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டிங், கோப்ரா பெட்டாலியன், அதுக்கப்புறமா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இவங்களோட ட்ரைனிங் மூலமாக இவங்க அந்த ஒரு இது அந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து அவங்களோட மற்ற இது எல்லாத்தையுமே அடக்கிறது. ஓகேங்களா, அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இதுதான் இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு ட்ரக்கோனியனாக சில பவர்ஸை கொடுக்குறது. இந்த ஆக்ட் மூலமாக அவங்களால என்ன பண்ண முடியும்னா, எந்த ஒரு இப்போ அவங்க செப்பரேட்டிஸ்ட்டுன்னு கவர்மெண்ட் நினச்சிட்டா, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நினச்சிட்டா போதும் அவங்க சுட்டு கொண்டுடலாம். எந்த ஒரு வாரண்ட்டும் தேவையில்லை, அவங்க மேலே போயிட்டு அந்த வீடுகளில் போய் சர்ச் பண்ணலாம். பட் இது என்ன பண்ணிடுச்சு, நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பவரை கொடுத்துருச்சு. அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பகச்சிக்கிட்டா போதும், அவன் தீவிரவாதின்னு சுட்டு கொன்னா கூட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை யாரும் கேட்க முடியாது அந்த ஏரியாவில், ஆப்ஸ்பா இருக்கக்கூடிய ஏரியாங்களை. அப்போ இதுவே என்ன பண்ணி விட்டுரும், மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான அந்த இடைவெளியை பிரித்து விட்டுரும். ஓகேங்களா, ஸோ பல ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ப்ராப்ளமை முடிச்சு அவுக்கும் போது இன்னொரு ப்ராப்ளம் வரும். பட் நம்மளோட லாங் டேர்மாக நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட் காசஸை தான் அழிக்கணும். ரூட் காசஸை அழிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கு வருவோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் எஃபெக்ட்ஸும் அதே மாதிரியே வந்து செயல்படுத்துகிறாங்க. அக்பர் ஹைதாரி அக்ரிமெண்ட். அக்பர் ஹைதாரி அக்ரிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1946லேயே வந்து இதில் அசாமில் இருந்த கவர்னர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டு வந்து போட்டிருப்பாரு. யார் மூலமானா நாகாலாண்டு செப்பரேட்டிஸ்ட் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதில் சில மாடரேட் லீடர்ஸை கூப்பிட்டு சில பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகாஸோடைய அந்த ஐடென்டிட்டியை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஆனால் இந்தியன் யூனியனில் இருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போடுவாங்க. பட் திஸ் வாஸ் ரிஜெக்டட் பை பீசோ. பீசோ தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகா பிசோ. அவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்டு இன்சர்ஜென்சியை முதல்ல வந்து அவங்களோட லீடர் இவர் தான். பீசோ தான் வந்து ஆர்ம்டு இன்சர்ஜென்சியை உருவாக்குறது, நாகா ஆர்ம்டு இன்சர்ஜென்சியை பீசோ. இவர் வந்து எப்போ இறக்குறாரு அப்படின்னா வந்து 1991 இறப்பார். 1991. இது ஒரு இம்பார்ட்டண்டான அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிலாங் அக்கார்டு. அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சு 47 ஆரம்பிச்சு 57, 67, அப்புறம் ஒரு 25-26 வருஷம் வந்து இவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது வந்து அது ஃப்ருட்டைலான ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது, நாகாஸுக்கு தெரியுது. அப்போ சில நாகா லீடர்ஸ் சில பேர் வந்து இப்போது ஆர்ம்டு ஸ்ட்ரகிளாகவே இருந்தாலுமே ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு 25 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன். அப்போ ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக போடும்போது அவங்களுக்கே ஒரு அயற்சி வரும், சே என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் சேர்ந்து நம்ம அவங்களுக்குள்ளேயே அவங்களோட இப்போ இந்தியன் யூனியன்லேருந்து வெளில போக முடியாது, பிகாஸ் இந்தியா இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர்னு அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்தியன் யூனியன்லேருந்து வெளில போக முடியாது, பட் ஒரு அட்டானமி நம்மளால் வந்து உருவாக்க முடியும், அட்டானமஸாக நம்மளால் வந்து வாழ முடியும், நம்மளோட ஐடென்டிட்டியும் நம்மளோட கல்ச்சரையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு அக்கார்டு போடுறாங்க, அதுதான் ஷிலாங் அக்கார்டு. அப்போ அதுக்கப்புறம் அந்த நாகா நேஷனல் கவுன்சிலே இருக்கக்கூடிய அந்த மாடரேட் லீடர்ஸ் திருப்பி இந்தியன் யூனியன் கூட ஒரு அக்கார்டு போடுறாங்க. அவங்களுடைய அந்த இதுவெல்லாம் சரண்டர் பண்ணிடுறாங்க, அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளில வராங்க. இதை ஒரு 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் வந்து முனிவாக், அப்புறமா வந்து ஸ்வா, அப்புறம் வந்து கப்லாங். இந்த 3 பேர் வந்து சைனாவில் இருக்காங்க அந்த டைமில். இவங்க எதிர்த்து அந்த நாகா நேஷ்னல் கவுன்சிலிருந்து வெளியே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1980s தே ஆர் ஃபார்மிங் அனதர் இம்பார்ட்டன்ட் குரூப் விச் இஸ் கால்ட் அஸ் நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட். நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் அப்படிங்கிற அந்த கவுன்சிலை வந்து போடுறாங்க. இவங்களுக்குள்ளேயே இன்ஃபைட்டிங். அதுக்கப்புறம் 1988 பிரிகிறாங்க. அதுதான் வந்து நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் IM, அதுக்கப்புறமா வந்து காப்லாங். ஓகேங்களா. அதில் இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளாக மாறுறாங்க. நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் IM தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் நாகாஸாக வந்து மாறுறாங்க. பிகாஸ் ஆஃப் தயர் எக்ஸ்ட்ராஷன், லிங்கேஜ் வித் சைனா, அதுக்கப்புறமா வந்து லிங்கேஜ் வித் ஆர்கனைஸ்டு கிரிமினல். அப்போ அவங்க எக்ஸ்ட்ராஷன் வந்து எல்லாத்தையும் அவங்க பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. தே கேன் ரெக்ரூட் 140 மெம்பர்ஸாக இருந்தவங்க கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸாக ஆகுறாங்க குறைஞ்ச காலத்திலேயே. ஸோ அதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வருது. 1997 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2015 இந்த நாகா பீஸ் அக்கார்டுக்கு கொண்டு வராங்க. இந்த நாகா பீஸ் அக்கார்டில் சில விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க, சில விஷயங்களை இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தினால இந்த கண்டென்ஷியஸ் விஷயம் கிரேட்டர் நாகாலிசம் ஆர் நாகாலாண்ட், அதுக்கப்புறம் செப்பரேட் ஃப்ளாக், செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் இன்நெகோஷியபிள் பை த இந்தியன் கவர்மெண்ட். இதனால் இந்த அக்கார்டு வந்து இப்போ நிற்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் வென்ட் ராங். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், வாட் இஸ் த வே ஃபார்வர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the way forward can be building trust with National Social Council of Nagaland. building trust. அப்போ வந்து இந்தியன் யூனியன் உங்களை எதிர்க்காது, உங்களை அடக்குமுறை பண்ணாது, உங்களோட கல்ச்சரை உங்களோட ஐடென்டிட்டியை எந்த ஒரு வகையிலையும் கெடுக்காது இல்லை திருடாது அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் பில்டிங் ப்ராசஸில் இந்தியன் கவர்மெண்ட் ஈடுபடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் அலைன் வித் போத் த குரூப்ஸ். இவங்களுக்குள்ள ஒரு அலைன்மெண்ட் ஏற்படணும். அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படணும். பிகாஸ் தே ஆர் திங்கிங் தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் நாகாஸ், பட் தே ஆர் திங்கிங் தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்.
அப்போ இவங்க சைன் போட்டாலுமே இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வரணும். தென் ஒன்லி திஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர், அதுலேயே நம்ம என்ன சொல்கிறோம், உக்ரைன் என்ன பண்ணுது, ஸ்விஸ் பீஸ் டீலை வந்து கொண்டு வருது. ஸ்விஸ் பீஸ் டீல், இந்த டீலை வந்து ரஷ்யா ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்விஸ் பீஸ் டீல் அப்போ ரஷ்யாவோட எந்த ரெப்ரசன்டேட்டிவுமே கலந்துக்கல சுவிட்சர்லாண்டில். அப்போ யாருமே இல்லாத ஒரு பீஸ் டீலை எப்படி உங்களால், ஒரு யூனிலேட்டரலாக ஒரு பீஸ் டீலை எப்பயுமே எந்த காலகட்டத்திலையுமே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கங்க. இப்போ ரெண்டு பேரும் அவங்க அக்ரி பண்ண அந்த ஒரு லைனை போட்டால் மட்டும்தான், ஒரு சிக்னேச்சர் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பீஸ் டீல். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் த ஃபேஸ்டு அக்ரிமெண்ட்ஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு ஃபேஸாக இது பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை காப்பாற்றணும், அடுத்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை காப்பாற்றலாம், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர வைக்கணும். அண்ட் தென் பொட்டன்ஷியல் கன்செஷன்ஸ். அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து என்னென்ன மாதிரியான கன்செஷன் இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ என்ன கொடுக்கலாம், ஃப்ளாக் கொடுக்கலாம், ஆனால் அதை கல்ச்சுரல் யூஸுக்கு மட்டும்தான் சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லேயும் இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அவங்களுடைய ப்ரைடை பறைசாற்றும் விதமாக இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கவர்னன்ஸ் கவுன்சில்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த கேடர்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் அவங்களே இன்டெகிரேட் பண்ணோம்னா லோக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல், ஃபர்தர் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணும்போது திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் வே ஃபார்வர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நாகாஸோடைய இன்சர்ஜென்சியை எப்படியெல்லாம் அடக்கலாம். இல்லை எந்த ஒரு இன்சர்ஜென்சிக்குமே இதை நீங்கள் வந்து எழுதலாம். இந்த இதுக்கு பதில் வேற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த பேரை போட்டுடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். நீல்கிரிஸ் ஆஸ் அ ஷேர்டு வைல்ட்னஸ். இது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேக்கிங் லைட்டான ஒரு எடிட்டோரியல் மாதிரி. இது சும்மா ஜஸ்ட் ஒரு அது ஒரு ஜாலியாக எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. இதில் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, பட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி கிரிட்டிக்கல் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ். எதையுமே நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், இவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூ கேன் யூஸ் இட் ஆர் இட் வில் பி ஆஸ்க்ட் இன் யுவர் ஃபிலிம்ஸ். என்ன, ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை எழுதிக்கோங்க. Nilgiris Biosphere Reserve is the first UNESCO declared biosphere reserve in the country. Nilgiris Biosphere Reserve is the first UNESCO declared biosphere reserve in the country. இது நிறைய பேருக்கு தெரியலாம், பட் சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா. தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க எழுதிக்கோங்க. அப்போ திஸ் இஸ் ஷேர்டு பிட்வீன் 3 ஸ்டேட்ஸ். அதுவும் இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஸ்டேட்ஸு? தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் தென் கேரளா. அப்போ யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ள சில நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குங்க. அந்த நேஷ்னல் பார்க்ஸை யூ ஹேவ் டு ரிமெம்பர் நவ். ஓகேங்களா. அப்போ ரிமெம்பர் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எது ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க்லேருந்து தான் ஆரம்பிக்கும். நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க். அடுத்து பந்திப்பூர் நேஷ்னல் பார்க். இது ரெண்டும் வந்து கர்நாடகாவில் இருக்குது. பந்திப்பூர்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா முதுமலை வரும், முதுமலை நேஷ்னல் பார்க். பந்திப்பூர்லேருந்து இந்த சைடு கேரளா பக்கம் வரீங்க அப்படின்னா முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க் வரும், முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க். அதுக்கப்புறம் முதுமலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே கேரளா சைடு வரீங்க அப்படின்னா வந்து சைலண்ட் வேலி வரும். முதுமலையிலேருந்து இந்த சைடு போகிறீங்கன்னா சத்தியமங்கலம் வரும், டைகர் ரிசர்வ் வரும். ஸோ இது எல்லாம் சேர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ இந்த பயோஸ்பியர் ரிசர்வில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகானிக் பாயிண்ட் இஸ் தொட்டபெட்டா. ஓகே, அந்த பீக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இதில் ஒரு கார்ஜ் இருக்குங்க, மொய்யார் கார்ஜ். இந்த கார்ஜஸ் பற்றியும் ஃபிலிம்ஸில் கேட்பாங்க.
21 ஐ திங்க். அதில் ஒரு கார்ஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஒரு கார்ஜ்லாம் இருக்குன்ட்டு. இந்த மாதிரியான கார்ஜ் தான் கேட்டு விட்ருவாங்க. மொய்யார் கார்ஜ் மற்றவங்களுக்கு தெரிலனா பரவாயில்ல, நமக்கு தெரிலனா ரொம்ப அசிங்கம். மொய்யார் கார்ஜ் பற்றி கேட்குறான், அது நீலகிரியில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிலனா முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோனியல் எரா ட்ரீ பிளான்டேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து அங்கே அக்ரிகல்ச்சரும் இருக்குது, டூரிசமும் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா வந்து அந்த டூரிசமும் அக்ரிகல்ச்சரும் அன்சஸ்டைனபிள் வழியில் போய்கிட்டு இருக்கு. டூரிசம் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு வார்த்தையை ஒன்று சேர்க்குறாங்க பாருங்கள், டே ட்ரிப்பர்ஸ். டூரிஸ்ட் அவங்க தான் டே ட்ரிப்பர்ஸ். அதாவது வந்து ஒரு நாள் வரவங்க, ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க, அதுதான் டே ட்ரிப்பர்ஸ். அவங்க தே ஆர் லிட்டரிங் மெனி வேஸ்ட், அந்த எக்கோசிஸ்டமை பாதிப்பு அடைய ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருமே வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம். ஓகேங்களா, டிராஃபிக்கும் அதே மாதிரியே ப்ராப்ளமாக இருக்குது. டே ட்ரிப்பர்ஸ்னால வேஸ்ட்டு, அப்புறம் டிராஃபிக்கு. அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரல் எக்கோசிஸ்டம் இஸ் பீயிங் ப்ராப்ளம். அப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, க்ளீன் குன்னூர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், PPP பார்ட்னர்ஷிப்பில் க்ளீன் குன்னூர் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் there is another important foundation. என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னு, இந்த க்ளீன் குன்னூர் என்ன பண்ணுது, இட் கிரியேட்ஸ் அ சர்க்குலர் எக்கானமி. சர்க்குலர் எக்கானமி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ வேர்ட் விச் யூ ஹேவ் டு நோ. சர்க்குலர் எக்கானமி. சார் சர்க்குலர் எக்கனாமினா என்ன சார், ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு பொருள், வாட் யூ ஆர், இப்போ ஒரு மினரலை வந்து எடுக்கிறீங்க எர்த்துலேருந்து, எடுத்து என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு அ யூஸபிள் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறீங்க லைஃப் டைமில். தென் யூ ஆர் சிம்பிளி டிஸ்போசிங் த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் பிகம்ஸ் waste. But circular economy is not like that. That disposed material will be again recycled into another important usable material. So it is goes on like this, a circular economy. அப்போ லீனியராக இருக்காது. எடுக்கிறீங்க ஒரு மினரல், ஒரு ரா மெட்டீரியல் எடுக்கிறீங்க, மெட்டீரியலாக மாற்றுறீங்க, யூ ஆர் த்ரோயிங். நாட் லைக் திஸ் லீனியர். ரா மெட்டீரியல் எடுக்கிறீங்க, யூஸிங், யூ ஆர் அகெயின் கன்வெர்ட்டிங், மறுபடியும் யூஸிங், மறுபடியும் ரா மெட்டீரியல் ஆகுது, மறுபடியும் யூஸிங், கன்வெர்ட்டிங். திஸ் இஸ் அ சர்க்குலர் எக்கானமி. ஓகே, ஸோ இப்படி அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ வேஸ்ட்டை குறைக்க முடியும். க்ளீன் குன்னூர் இனிஷியேட்டிவ், PPP இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ், இட் இஸ் கால்ட் அஸ் கீஸ்டோன் இனிஷியேட்டிவ், கீஸ்டோன் ஃபவுண்டேஷன். கீஸ்டோன் ஃபவுண்டேஷனில் இண்டிஜினியஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸை சேர்த்து கிளைமேட் ரெசிலியண்ட்டாக மாற்ற போகிறாங்களாம். அதை எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இந்த வார்த்தைலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் நியூட்ரல் ஆக்க போகிறாங்க ஆக்சுவலி. அண்ட் தென் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, தே ஆர் கோயிங் டு ஸ்டாப் பிளாஸ்டிக் வேஸ்ட், கன்சர்வ் எண்டமிக் ஸ்பீசிஸ். எண்டமிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் சார், எண்டமிக்னா என்ன சார் அர்த்தம்? எண்டமிக்னா அந்த இடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு அர்த்தம். போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், they are called as endemic. They are present in that particular area, that's all. You can't find them anywhere in the world. எந்த இடத்துலையும் அந்த இடத்தை தவிர்த்து வேறு எங்கேயுமே அதை பார்க்கவே முடியாது. நேச்சுரலி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா we can plant somewhere else, we can take the animal and transport it to somewhere else. அது கிடையாது. Naturally they won't be present anywhere in the world. They are called as endemic species. ஓகேங்களா, அப்போ அந்த எண்டமிக் ஸ்பீசிஸ், ஓகே, எண்டமிக் ஸ்பீசிஸ் நம்ம வந்து காப்பாற்றணும். such as நீலகிரி தார். நீலகிரி தார் is the state animal of Tamil Nadu. important. நீலகிரி தார் is the state animal of Tamil Nadu. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது எங்கே இருக்கும், சோலா கிராஸ்லேண்டில் தான் இருக்கும். சோலா கிராஸ்லேண்ட், that is another important endemic area, chola grasslands. okay, so அதுக்கப்புறமா வந்து invasive species are reduce பண்ணணும், like lantana camera. these are called as invasive species.
அது நம்மளுடைய பிலிம்ஸில் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நீல்கிரின்னு ஏன் பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அதில் வந்து ஒரு பூ இருக்குங்க. ஓகேங்களா, ப்ளூ கலர் பூ அப்பப்போ வரும். ஓகேங்களா, அதனால தான் அதுக்கு வந்து நீலகிரி அப்படின்னு பேர், ப்ளூ மவுண்டன். ஓகே, இண்டிஜினியஸ் ட்ரைபல் குரூப் அதில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டோடா கம்யூனிட்டி. டோடா கம்யூனிட்டி இண்டிஜினியஸ் ட்ரைபல் குரூப், தே ஆர் ரெசைடிங் இன் நீல்கிரி. டோடா கம்யூனிட்டின்னு எழுதிக்கோங்க. டோடா கம்யூனிட்டி தமிழ்நாடு, நீல்கிரிஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்படியும் கேட்பாங்க. ட்ரைப்ஸ் இன் நியூஸ், ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தேர் இஸ் எ எக்ஸாம்பிள் தட் குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது அப்படின்னா, வைல்ட் லைஃப்பை வந்து ஒரு நீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, எக்கலாஜிக்கல் நீச். நீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்னு இருக்கா. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஃபங்க்ஷனல் attribute ஆஃப் அன் ஆர்கானிசம். ஃபங்க்ஷனல் attribute. ஒரு நீச் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கானிசம் உடைய உணவு முறை, அப்புறம் ஹேபிடேட், அதுக்கப்புறமா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் மெட்டீரியல், இது எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கும். ஒரு அனிமலுக்கு, அதாவது 2 அனிமல்ஸுக்கு ஒரே நீச் இருக்காது, ஒரே இடம் இருக்காது. எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், 2 பேருக்கும் ஒரே வீடு இருக்குமா? இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நீச்சும். இப்போ ஒரே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, கீழே ஒரு கீழ் பிரான்ச்சில் சில அனிமல்ஸ் வாழும், சில பறவைகள் வாழும், மேல் பிரான்ச்சில் சில பறவைகள் வரும், நடுவில் இருக்கிறதுல சில பறவைகள் வரும். அதுதான் ஃபங்க்ஷனல். ஒரே மரத்தை, இப்போ ஒரே மரம் இருக்குது, பூவை சில உயிரினங்கள் சாப்பிடும், இலைய சில உயிரினங்கள் சாப்பிடும், தழைய சில உயிரினங்கள் சாப்பிடும். இப்படி அதோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து அது வந்து தீர்மானிச்சுக்கும். அப்படி தீர்மானித்தா மட்டும்தான் அதால் சர்வே ஆக முடியும். டிஃப்ரெண்ட் நீச்சஸ் இருக்கணும். ஒரே நீச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா, த பெட்டர் ஆர்கானிசம் வில் ப்ரிவைல் ஓவர் த வீக்கர் ஆர்கானிசம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ ஐலாண்ட் கால்ட் அஸ் கலபகோஸ் ஐலாண்ட். கலபகோஸ் ஐலாண்ட், ஓகேங்களா, அது எங்கே இருக்குது, எந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலபகோஸ் ஐலாண்ட், ஓகேங்களா. இந்த கலபகோஸ் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டாட்டாய்ஸ், அபிங்டான் டாட்டாய்ஸ்னு ஒரு டாட்டாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த டாட்டாய்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது அழகாக சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்காக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கோட்டை வந்து இந்த கலபகோஸ் ஐலாண்டில் விட்டாங்க. ஏன் விடுறாங்கன்னா, தே ஹவ் காலனைஸ்டு தட் ஐலாண்ட், ஸோ தே நீடட் சம் ஃபுட். ஸோ மீட்டுக்காக கோட்டை எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. அந்த கலபகோஸ் ஐலாண்டில் தேர் இஸ் நோ ப்ரிடேட்டர், நேச்சுரல் ப்ரிடேட்டரே கிடையாது, நிறைய சாப்பாடு இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, they have multiplied like anything, the goats have multiplied like anything. அப்போ நிறைய அந்த அபிங்டான் டாட்டாய்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே, இந்த புல் இது எல்லாத்தையுமே கோட்ஸே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்போ the அபிங்டான் டாட்டாய்ஸ் has been excluded. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். ஓகேங்களா, the weaker animal will be excluded. ஓகே, ஸோ இதுதான் வந்து நீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீச் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே பரவிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, லெப்பர்ட்ஸ் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. முன்னாடி அப்படிலாம் வராது. பியர்ஸ் என்ன பண்ணுது, இப்போ வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. தேர் இஸ் அ பவுண்ட்ரி ஃபார் அனிமல்ஸ் ஆல்சோ. அந்த பவுண்ட்ரி வந்து இப்போ பிளர் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஏன் வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்கூர்ஸ் தே ஆர் ஷை அனிமல்ஸ், பட் நவ் தே ஆர் கம்மிங் டு த ஹியூமன் ஹேபிடேட்ஸ் ஃபார் ஃபுட், ஃபார் வாட்டர். ஏன்னா we have invaded their homeland ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to கன்சர்வேஷன் எப்படி பண்ணலாம், த்ரூ early warning system, phone based alerts. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா,
and then இவங்க எதுக்காக இதை எழுதுறாங்க அப்படின்னா வந்து November 3 is a international day for biosphere reserve. November 3 is a international day for biosphere reserve. Okay. Next is with respect to zeroing in on methane diplomacy at COP29. Zeroing in on methane diplomacy at COP29. COP29. So in the COP29 முடியட்டும் ஓகேங்களா Conference of Party 29 முடிஞ்சதுக்கு அப்புறம் I will make a detailed video on COPs, history of COPs. Okay, so don't worry about it. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த சிஓபி எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கு, அசர்பைஜான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த சிஓபி எதுக்கான சிஓபினா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC. ஸோ இதுக்கான சிஓபி தான் இந்த 29th சிஓபி இப்போ நடக்க போகுது. And this is also dubbed as finance COP. Finance COP எதுக்கு? Because இப்போ climate change நடக்குது. இப்போ climate change நடக்கிறதுனால we need money. Who? The countries need money. Developing countries குறிப்பா developing countries need money. For what? Mitigation and adaptation. மிட்டிகேஷனுக்காகவும் அடாப்டேஷனுக்காகவும் அவங்களுக்கு மணி தேவைப்படுது. அதை ஏன் அவங்களே அவங்களே எடுத்துக்க முடியாதா அப்படின்னா they have been disproportionately affected because of the climate change. Historically வந்து பார்த்தீங்க அப்படின்னா developed countries has emitted because of industrial revolution. They have gained much of disparity. The great disparity, great divide எப்போ ஆகுது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. The divide between the north, global north and global south. ஆனா யாரு அதிகமா இவங்களோட எமிஷன்ஸால பாதிக்கப்படுறது? டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டிராபிக்கல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ், the erstwhile colonial countries. அவங்க தான் ஃப்ளட்லையும் சரி, டிராட்லையும் சரி, டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்லையும் சரி, அவங்க தான் பாதிக்கிறாங்க. இந்த மால்தீவ்ஸ் மாதிரியான, மொரீஷியஸ் மாதிரியான தீவுகள் 100 வருஷம் கழிச்சு இருக்காது அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் sea level rise. ட்வைட் கிளேஷியர் பற்றி போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். டூம்ஸ்டே கிளேசியர் நாளைக்கே உருகுச்சுன்னா 65 சென்டிமீட்டர் மேலே போயிடும், 2 ஃபீட் மேலே வந்துடும் sea level rise. ஸோ இதுக்கு அவங்களுக்கு அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் மெத்தட்ஸுக்கு நிறைய காசு தேவை. அந்த காசுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they want the mechanism. ஓகேங்களா, கிளியர் மெக்கானிசம் தேவை அவங்களுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் there is a goal which is called as new collective quantified goal. நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல், அதை வந்து இப்போ தீர்மானிக்க போகிறாங்க. ஓகேங்களா, நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல். ஓகே, அமங் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேனை வந்து குறைக்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சார் மீத்தேனுக்கு ஏன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? CO2 is an important greenhouse gas. Next most important greenhouse gas is methane. CO2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ஒன்ஸ் ரிலீஸ்டு 100 வருஷம் இருக்கும். பட் மீத்தேன் வந்து ஒன்ஸ் ரிலீஸ்டு 12 to 20 years it will be there. 20 years இருக்கும் ஆவரேஜாக மீத்தேன். அப்போ they are called as short term lived gas. ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் லிவ்டு கேஸ் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மீத்தேனை. அப்போ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இதோடைய குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் இருக்குல்ல, மீத்தேனுடைய குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் 100 வருஷம் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதோ அதை விட 30 மடங்கு 80 மடங்கு இந்த மீத்தேன் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அதனால் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் யூஎஸும் சில COP28 துபாயில் நடந்துச்சு.
ஓகேங்களா, யுஏஇயில் துபாயில் நடந்துச்சு. அதில் சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க சைனாவும் யூஎஸ்ஏவும். அதில் இந்தியா வந்து கெயின் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குன்னு இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஓகேங்களா, இந்தியா கேன் கெயின் ஃப்ரம் இட். சைனா ஹஸ் ரிலீஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பிளான் ஃபார் கண்ட்ரோலிங் மீத்தேன் எமிஷன்ஸ். இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. வி ஆர் த வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் கண்ட்ரி. ஓகேங்களா, நம்ம தான் வந்து தேர்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. நம்மளோட பர் கேபிட்டா எமிஷன் வந்து ரொம்ப கம்மி, குளோபல் ஆவரேஜை விட ஆஃப் தான் இருக்குது. ஆனால் ஒரு குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர். அப்போ நம்மளுடைய அந்த கார்பன் நியூட்ராலிட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுடைய நெட் ஜீரோவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காசு தேவை அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 800 லட்சம் கோடி நமக்கு தேவை ஆக்சுவலாக லாங் டேர்மில். நம்மளும் ஒன்றும் சாதாரண பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து ரெனியூபிள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஃபினான்ஸுக்கு இந்த யூஎஸ்ஐயும் அந்த சைனாவையும் நம்ம லிவரேஜ் பண்ணிக்கலாம் த்ரூ மீத்தேன் டிப்ளமசி. மீத்தேனை குறைக்கணும், CO2 நான் CO2 கேஸஸை இது பண்ணணும், மீத்தேனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நாங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கும் கொஞ்சம் காசு கொடுங்க. இதுதான் மீத்தேன் டிப்ளமசி, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதை எழுதிக்கோங்க. இதை வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 2016 கிட்டத்தட்ட ஹவு மச் வி ஹவ் ரிலீஸ்டு, அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டும் 74% வி ஹவ் ரிலீஸ்ட். ஒரு பை சார்ட் மாதிரி போடுவோம், பை சார்ட் 74%. அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட்டில் 14% ஆஃப் மீத்தேன். அதுக்கப்புறம் எனர்ஜி 11%, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் 1%, எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் யூஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. லேண்ட் யூஸும் ஃபாரஸ்ட்ரியும் தவிர்த்துட்டு அக்ரிகல்ச்சரில், அப்புறமா வந்து எனர்ஜியில், அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட்டில், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில், இது எல்லாத்துலேருந்தும் மீத்தேன் வெளியானது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எதுலேருந்து மட்டும் அதிகமாக வந்திருக்கு, அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டும் நமக்கு 74% ஆஃப் மீத்தேன் ஹஸ் பின் ரிலீஸ்ட் because we are largely of a agriculture economy, agriculture producing country நம்ம. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்குது, we have to feed their mouths. அப்போ ரைஸ் கல்டிவேஷன் நம்ம பண்ணுறோம், ரைஸ் கல்டிவேஷன் automatically will emit methane. அப்போ what we are doing, we are investing in national mission on sustainable agriculture, which is reducing the methane reduction technique in rice cultivation. Methane reducing techniques நம்ம வந்து we are introducing. அதே மாதிரி national livestock mission, அதுலேயுமே we are promoting practices such as green fodder production. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம், மீத்தேன் ப்ரொடக்ஷனில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத you can use it. Okay. Next COP29 நம்ம what we can do, we can leverage the US methane push to our advantage by leveraging finances from the US கிட்ட இருந்தும் சைனா கிட்ட இருந்தும் we can leverage finances from them. நம்ம வந்து we can invest it in our அந்த what to say in EV electric vehicles புஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் மிஷன்லையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக we can do. ஓகே, அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a case study with respect to மத்திய பிரதேஷ் இண்டூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி, ரொம்ப கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டூர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆர்கனைசிங் ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணி தே ஆர் கிவிங் இட் டு த பயோமீத்தேன் பிளான்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன பண்ணுது, பஸ்ஸுக்கு வந்து ஃபியூவலாக வந்து தயாரிக்க உதவுது, green fuel தயாரிக்க அந்த biomethane plant is used. And then there is an initiative called as Gobardhan scheme, where we are converting
cow waste into biomethane, biofuels, Govardhan scheme. Okay. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ எனி டவுட்ஸ் still now? சார் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே கோல்ட் ரேட் குறையுது, இதுக்கு என்ன காரணம் சார்? ஈக்வடார், ஓகே சூப்பர். குறிஞ்சி ஃப்ளார், ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இல்லை போல், நோ ப்ராப்ளம். ஏன் குறையுது ட்ரம்ப்பை பற்றிலாம் வந்து நாளைக்கு பேசுவோம், ஓகேங்களா? ஏன்னா ஹோல் எடிட்டோரியல்ஸ் ஹாஸ் பீன் டெடிகேட்டட் டு ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் பற்றி கொஞ்சம் நம்ம செவன்த் எடிட்டோரியலில் எல்லாத்துலேயுமே ட்ரம்ப் தான். ஸோ நம்ம நாளைக்கு அவரை பற்றி ஊதிடுவோம், ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். இந்த டவுட்ஸையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீ டேக்அவேஸ் இன் COP16. சார் இப்போ தான் 29 நீங்கள், அப்போ இது என்ன 16? UNFCCC, ஓகேங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதற்கு கீழே வந்து அதோடைய மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செயல்படுத்தின COP, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29. இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். பயோடைவர்சிட்டி இது தனி, ஓகேங்களா? அந்த இதில் அந்த கன்வென்ஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் ஒன்று கூடி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடத்துறது. இதுதான் 16th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி. 2003 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 மான்ட்ரியல் கனடாவில் வந்து இந்த கன்வென்ஷன் நடக்குது. 2 பார்ட்டாக நடந்துச்சு. குன்மிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நடந்துச்சு, செகண்ட் ஆஃப் மான்ட்ரியல் நடந்துச்சு. அதனால தான் இந்த கன்வென்ஷனுடைய முடிவில் வந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு குவின்மிங் மான்ட்ரியல் புரோட்டோகால்னு பேர். குவின்மிங் மான்ட்ரியல் புரோட்டோகால். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு புரோட்டோகால் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஆர்ச்சி அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, ஆர்ச்சி, ஓகேங்களா? அது ஆர்ச்சி பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். ஒரு 20 டார்கெட்டு, எந்த டார்கெட்டையும் இவனுங்க செயல்படுத்தவே இல்லை, டார்கெட் மட்டும்தான் வைப்பானுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ஆர்ச்சி ஃப்ரேம்வொர்க், போஸ்ட் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்ட்டு வந்து குன்மிங்கில் நடத்துனாங்க. குவின்மிங் அப்புறம் மான்ட்ரியலில் நடத்துனாங்க. இதிலிருந்து வந்த அந்த இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ஆக்ஷன் ஓரியன்ட் கோல்ஸ், குளோபல் டார்கெட்ஸ். அப்போ அதில் 20 டார்கெட்ஸ் வச்சுருந்தாங்க, ஒன்றுத்தையுமே பண்ணல. இப்போ 23 டார்கெட் வச்சுருக்காங்க. திஸ் ஷுட் பி அச்சீவ்டு வித்தின் அ டெக்கேட், 2030. அங்கே வந்து 2020 ஆர்ச்சி பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க், ஓகேங்களா? இப்போ அடுத்து 2020 முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து என்ன கோல் தான், அந்த கோல் என்னது? குன்மிங் மான்ட்ரியல் கோல், விச் இஸ் 2030 நம்ம முடிக்கணும். அந்த 20, இங்கே 23, ஓகேங்களா? இங்கே 23 என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நினச்சாங்கன்னா agreed to protect 30% of the land and water by 2030. 30% of the protection. அப்போ ப்ரொடெக்ஷன் ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியாவுக்குள்ள 30% of the land and water கொண்டு வந்துடணும் பை 2030. அதான் 30/30 ஃப்ரேம், அதான் 30/30 டார்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டார்கெட், 30/30 டார்கெட். இன்னொரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ரேண்டமாக படிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சார் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குது எப்படி இருக்கும். பட் எல்லா நம்பருமே வந்து உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே இதை பண்ணுறேன், 2030க்குள்ளே இதை பண்ணுறேன்னு இருக்கும். அப்போ இந்த 2030ங்கிற இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ளே நம்ம சில விஷயங்களை டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த இயர் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
நெட் ஜீரோ நம்ம இந்தியா எதுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது 2070. வேர்ல்டு எதுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது 2050. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்கும். இந்த டார்கெட் எதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போதும். ஓகே, விக்ஷித் பாரத்தை நம்ம எப்போ அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்? டெவலப்டு இந்தியா விக்ஷித் பாரத் இட் இஸ் 2047. ஏன்? 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா விக்ஷித் பாரத் எப்போ அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அது மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் யூ கேன் யூஸ் இட், இந்தியா அட் 2047 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/30 கோல் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து வேறு என்னென்னலாம் கோல் இருக்குது? இன்வேசிவ் ஸ்பீசிஸை வந்து இன்ட்ரொடக்ஷனை வந்து 50% குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, மினிமைசிங் தயர் இம்பேக்ட் பை 2030. இம்பேக்ட் பை 2030, மறுபடியும் 2030 வருது. எஃபெக்ட் என்ன? 50% என்னது? ரெடியூசிங் த இன்ட்ரொடக்ஷன் வேற, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால வந்த எஃபெக்ட் வேற, இம்பேக்ட் வேற. அப்போ இப்படி கேட்குறாங்க, reducing their impact by 50% by 2030 அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. reducing their impact by 50% in 2030 according to Kunming Montreal Protocol அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரொடக்ஷன் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸோட இன்ட்ரடக்ஷனை 50% குறைக்கணுன்றாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் தான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எய்ம்டு டு ரெடியூஸ் த பொல்யூஷன் ரிஸ்க். பொல்யூஷன் ரிஸ்க்கை குறைக்கிறது அடுத்து. ஓகேங்களா? பொல்யூஷன் ரிஸ்க்கை குறைக்கிறது. சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 3 இம்பார்ட்டண்ட்டான நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், which is climate change, second is with respect to pollution, third is with respect to biodiversity loss. இதுதான் ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. அப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சுற்றி தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எதுக்கான சொல்யூஷன்ஸாக இருந்தாலும் இது சுற்றி தான் இருக்கும். இந்த 3 விஷயத்தை சுற்றி தான் இருக்கும். இதுதான் ப்ராடரான ஏரியா. உங்களோட கேள்விகள் எந்த கேள்விகளாக இருந்தாலும் இதை சுற்றி தான் இருக்கும் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பயோடைவர்சிட்டி லாஸ், பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், 3 இம்பார்ட்டண்ட்டான பிரிவுகளாக நீங்கள் பிரித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ இவங்களுமே எதை யோசிப்பாங்க, எதை நோக்கி யோசிப்பாங்க? பயோடைவர்சிட்டியை பற்றி யோசிக்கிறாங்க, பொல்யூஷன் பற்றி யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கான பெனிஃபிட் ஷேரிங் பற்றி யோசிக்கிறாங்க. பெனிஃபிட் ஷேரிங் விச் இஸ் டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். டிஜிட்டல் சீக்வன்சிங். சார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி எப்படி கன்சர்வ் பண்ணணும்? பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை ஆல்ரெடி கன்சர்வ் பண்ணவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். இன்சென்டிவ்ஸ், we have to give incentive. பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி we have to give incentives. அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலுக்கு பேர் வந்து நகோயா ப்ரோட்டோக்கால்னு பேர். பெனிஃபிட் ஷேரிங், ஆக்சஸ் டு பயோடைவர்சிட்டி அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கட்டத்துக்கு அது என்னது? பை டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரக்ஸ் ஃபார்ம் பண்ணாலுமே அதனால் இப்போ ஏதாவது ஒரு பயோ மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல்னால ஏதோ ஒரு கெயின் வருது அப்படின்னா the gain should be equitably distributed to the conserving members and the pharma கம்பெனியோ, இது வேறு ஏதாவது கம்பெனியோ, ஏதோ ஒருத்தவங்க இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட்டோ யாராக இருந்தாலுமே they have to give some benefits. அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு they are digitally sequencing the information. That's all. ஆனால் இதுதான் இருக்கிறதுலே இப்போ கண்டென்ஷியஸான இதுவாக இருக்குது. இந்த சிஓபியில் கண்டென்ஷியஸான இஷ்யூ இஸ் டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட், டிஜிட்டல் சீக்வன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். பிகாஸ் இட் இஸ் contentious, it will be in news and you have to know about it. Okay?
அதே மாதிரி பாருங்க 200 billion could be required annually to achieve these kinds of target. ஆனா இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். less than 10th of this money has been actually been committed. கமிட் பண்ணதே 1/10 தான். எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது actually. okay, next இங்க வாங்க. அப்ப இந்த digital sequence information னா என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. digital sequence information is nothing but benefit sharing on how, for example, medicines, drugs made from analyzing the DNA of living organisms. சார் லிவிங் ஆர்கானிசமை வேற ஏதோ ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுது, அதுக்கு ஏன் இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இத்தனை வருஷமா ஜென்ரேஷனாக யார் அதை காப்பாற்றினது, பாதுகாத்தது யார், அதில் இந்த மாதிரியான சில மகத்துவங்கள்லாம் இருக்குன்னு இவங்க எழுதி வச்சது யார், இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சும் இவங்க வந்து சில இதை வந்து பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய அந்த அனுமதியே இல்லாமல் நம்ம வந்து இதை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஜிட்டல் இந்த டிஎன்ஏ வந்து நம்ம எடுக்கிறோம், அந்த ஒரு அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து சில நன்மைகளை எடுத்துகிட்டு இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, திருட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேர்முக்கு பேர் தான் பயோபைரசின்னு பேர். பயோபைரசி. நம்ம வந்து இந்த எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமையும் வந்து எடுத்து அதோட நன்மைகள் என்னன்னு பார்க்குறோம், பிரித்து பார்க்குறோம், பகுப்பாய்வு செய்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம். அந்த டேர்முக்கு பேர் பயோ ப்ராஸ்பெக்டிங்னு பேர். பயோ ப்ராஸ்பெக்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க டிஎன்ஏ ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் which is stored in the databases and which are used in commercial products. டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க, கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கேன் பி ஷேர்டு வித் த லோக்கல் கம்யூனிட்டி விச் த ஆர்கானிசம் ஆர் ஹவுஸ்ட். அதை காப்பாற்றி வச்சிருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு அதோட ஷேரிங்கை கொஞ்சம் கொடுக்கணும். ஈக்விட்டபிள் ஆக்சஸ், பெனிஃபிட் ஷேரிங். ஓகே, ஸோ இதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. பட் இது கண்டென்ஷியஸாக இருக்கிறதுனால இன்னும் இதுக்கான முடிவு எதுவும் எட்டப்படலை. அப்போ என்ன இம்பார்ட்டண்ட்டான முடிவுகள்லாம் எட்டப்பட்டிருக்கு 2000, அதாவது வந்து 2024 COP 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து convention including agreements on biodiversity and climate change, agreements on biodiversity and climate change, and we are going to mainstream the biodiversity. Sir, mainstreaming the biodiversity அப்படின்னா என்ன அர்த்தம்? climate change இப்போ நம்ம mainstream பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு law போடுறோம் அப்படின்னா we are considering about the climate change, then we are having the law. அதே மாதிரி biodiversity-யை நம்ம we will consider. இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறோன்னா அங்கே பயோடைவர்சிட்டி ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத பார்த்து then only we will launch it. This is called mainstreaming it. ஓகேங்களா? and then putting a check on invasive species. ஓகே, அப்புறம் டெக்னிக்கல் நீட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம இந்த பயோடைவர்சிட்டியில் வந்த மேஜர் அக்ரிமெண்ட்ஸ். அப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா has presented the updated biodiversity plan. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு 2025 30 வரைக்கும் நம்மளுக்கு இந்த பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுறதுக்காக, கன்சர்வ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் அப்படிங்கிறது 81,000 crores. ஓகேங்களா? 81,000 crores 664. இது என்ன மாதிரியான கணக்குன்னு தெரில, 82ன்னு போட்டிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இருக்கட்டும். அப்புறம் இந்தியா வந்து எவ்வளவு இந்த 2018 22 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 31,000 crores. okay, and then what and all the important initiatives which we have made அப்படின்னா, international big cat alliance ரொம்ப important. international big cat alliance. இந்த big cat alliance வந்து 7 கேட்டை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். பிக் கேட்னா பெரிய கேட்னா கேட் இல்லை, ஓகேங்களா? டைகர், லயன், பூமா, இந்த மாதிரியான விஷயங்கள், லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்டு, இதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஜாகுவார், இதில் ஜாகுவாரும் பூமா இந்த 2 மட்டும் இந்தியாவில் இருக்காது. மிச்சம் 5 கேட்ஸுமே இந்தியாவில் இருக்க கேட்ஸ்.
ஓகேங்களா, அதான் வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராம்சார் சைட்ஸ். பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் வி ஹவ் இன்க்ரீஸ்ட் த ராம்சார் சைட்ஸ். 2014 கிட்டத்தட்ட 26 ராம்சார் சைட்ஸ் தான் இருந்துச்சு. நான்லாம் 2014 வந்து பிலிம்ஸ் படிக்கும்போது ஈஸியாக அந்த 26 மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனால் இப்போ 86 இருக்குது. இது 85 உங்களால் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் 5 இல்லை லாஸ்ட் 10 ராம்சார் சைட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மான்டெக்ஸ் ரெக்கார்டில் என்னென்ன வெட்லேண்ட் இருக்குது, என்ன வெட்லேண்ட் இருந்துச்சு, மான்டெக்ஸ் ரெக்கார்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வெட்லேண்டாக ஆன வெட்லேண்டு என்ன வெட்லேண்டு, எந்த நாட்டில் இருக்குது, உலகத்திலேயே அதிகமான வெட்லேண்ட் இருக்கக்கூடிய, அதாவது வந்து வெட்லேண்டு ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன, ராம்சார் எங்கே இருக்குது, எந்த வருஷம் உருவானது, வெட்லேண்டு டேனா எந்த டேவை நம்ம கொண்டாடுறோம். இதுதான், இதை வச்சு தான் இவனுங்க கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வெட்லேண்ட்னா இவ்வளோ தான். ஓகே, அதுக்கப்புறம் வெட்லேண்டுக்கு உள்ள சில இது வந்து ராம்சார் வெட்லேண்டை சம்மந்தப்பட்டது. இப்போ வெட்லேண்டு சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்லேண்ட் வெட்லேண்ட் அதிகமா இல்லை கோஸ்டல் வெட்லேண்ட் அதிகமா? தேர் இஸ் அ கொஸ்டின். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். இன் இந்தியா inland wetlands are more than coastal wetlands. True or false? கமெண்ட்ல சொல்லுங்க. True or false? யோசிங்க, ஒரு ஆன்சர் யோசிச்சிருப்பீங்களா, அதை சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ என்னன்றதை நான் இன்னொரு 2 minutesல சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ, இல்லையா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ராம்சார் வெட்லேண்ட், ஓகே, it is soon projected to be reached 100. ஓகேங்களா, இருந்துட்டு போகுது. ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, அப்போ இன்லேண்ட் வெட்லேண்ட் இஸ் மோர் தேன் கோஸ்டல் வெட்லேண்ட். நம்ம கோஸ்டல் வெட்லேண்ட் தான் அதிகம்னு நினச்சிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இன்லேண்ட் வெட்லேண்ட் தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி வெட்லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வெட்லேண்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யுது. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், பள்ளிக்கரணையோட எக்ஸாம்பிளே வச்சு பார்த்தோம். அப்போ அது என்ன பண்ணுது, வெட்லேண்டு கீழே போக போக அர்பனைசேஷன், ரேபிட் அர்பனைசேஷன் வர 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 என்ன ஆகுது, ஃப்ளட் அண்ட் ராட், இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அதை செய்யுது வெட்லேண்டு. அது ரெண்டுமே பாதிக்கப்படும். நிறைய மழை பெஞ்சா ஃப்ளட்டு, கம்மியான மழை பெய்யுதுன்னா ட்ராட்டு. ஓகே, so next with respect to Brazil, waiting options for BRI. BRI is Belt and Road Initiative. Brazil வந்து என்ன பண்ணிருக்குன்னா பிரிக்ஸோட 2வது இம்பார்ட்டண்டான கண்ட்ரி which has openly negated with respect to BRI. BRI எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அது வந்து ஒரு சினர்ஜிக்கான ஒரு எக்ஸசைஸாக இருக்கணுமே தவிர ஒரு குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது. Main accusation of the Belt and Road Initiative is it is because it is predatory in nature. Predatory-ஆ இருக்கு, அதான் எங்கள் ப்ராப்ளம். அப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அவாய்ட் த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஏன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம்னா மூணு பிரச்சனைகள் இருக்குது அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் blatantly disregarded the sovereignty of India. Blatantly disregarded the sovereignty of India. ஏன்னா there is a project with respect to Belt and Road Initiative which is China Pakistan Economic Corridor, CPEC, China Pakistan Economic Corridor. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது, ஜின்ஜியாங் ப்ராவின்ஸில் இருந்து it is connecting Karachi port. ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்லேருந்து it is connecting Karachi port through what, POK, Pakistan Occupied Kashmir, which is our area, இந்தியாவுடைய ஏரியா அது. பட் இட் இஸ் கிராசிங் த்ரூ தட். ஸோ அதனால் நம்மளுடைய அந்த சாவர்னிட்டியை அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் இது சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இது பண்ணலை அப்படிங்கிறதுனால we have not opted for the COP, sorry, BRI initiative.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் புஷிங் த ஸ்மாலர் எக்கனாமிஸ் இன்டு டெப்ட் ட்ராப் மட்டும் இல்லை, என்விரான்மெண்டல் அசாடையும் அது ஏற்படுத்துது. என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கன்சிடரேஷனும் அது கொடுக்கறது இல்லை. டெப்ட் ட்ராப் அண்ட் என்விரான்மெண்டல் அசாட். தேர்ட் இம்பார்ட்டண்டான ரீசன் விச் இந்தியா ரிஜெக்டட் இஸ் பிகாஸ் த லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு பிஆர்ஐ. பிஆர்ஐ உடைய அஜெண்டா என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டகிரேஷன் இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது தான் ஓப்பன் அஜெண்டா. பட் க்ளோஸ்டு அஜெண்டா ஒன்று இருக்குது விச் இஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர், டிஃபென்சிவ் இன் நேச்சர், மிலிட்ரிஸ்டிக் இன் நேச்சர். ஸோ இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ அதோட அஜெண்டா இட் இஸ் டவுட்ஃபுல். அதனால் நம்ம அதை ஏற்றுக்கல. ஒன்ஸ் டப்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் த செஞ்சுரி, Belt and Road Initiative is dubbed as a project of century, but it is not now. இதுதான் வந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் கொஸ்டினா கேட்கலாம். Belt and Road Initiative once dubbed as a project of the century has encountered various roadblocks. Examine. அவ்வளோதான் உங்களோட கொஸ்டின் இதுதான். Belt and Road Initiative once dubbed as a project of a century has encountered various roadblocks. Examine. அப்போ என்ன சொல்லணும்? Belt and Road Initiative அதோடைய இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லணும்னா இது எதுக்காக இது பண்ணப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரோடு மேப், ஒரு வேர்ல்டு மேப் போட்டு பிஆர்ஐ எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகுது, பிஆர்ஐ மேலே அந்த சில்க் ரூட்டு, அப்புறம் மேரிடைம் சில்க் ரூட்டு, இதை சும்மா ஒரு இண்டிகேட்டிவாக போட்டுட்டு தென் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு ஜாட் டவுன் த பாயிண்ட்ஸ். 10 மார்க்ஸ் தான் கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப. ஏன்னா ஒரு இது தான் ஓகேங்களா, ஏன் ரோட் பிளாக்ஸை இது ஏற்படுத்துது அப்படின்ட்டு கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு குளோபலாக சொல்லிவிட்டு அப்புறம் இந்தியா ஏன் பண்ணுதுன்றது இந்தியாவோட பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். குளோபலாக என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனாவுடைய எக்கனாமியை இட் இஸ் ஸ்லோயிங் டவுன் நவ். Chinese economy itself is slowing down because of the massive drop of infrastructural sector. Infrastructure sector அங்கே மிகப்பெரிய அடி ஓகேங்களா. கோஸ்ட் சிட்டிஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்கினதுனால சைனீஸோட எக்கனாமியே இட் இஸ் ஸ்லோயிங் டவுன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஜிங்கோடைய அன்வில்லிங்னஸ் டு ஹாவ் அ ஜெனரஸ் லோன். ஜெனரஸ் லோன் கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கந்து வெட்டிக்காரன் மாதிரி பண்ணுறான் ஓகேங்களா. மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ப்ரிடேட்டரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் தென் தேர் அன்சஸ்டைனபிள் கொலாட்ரல்ஸ், டிமாண்டிங் ஹெவி கொலாட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளும் போடணும். ஒரு பாயிண்ட்டை போடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். என்ன எக்ஸாம்பிள்? தே ஹவ் டிமாண்டட் அம்பன்டோட்டா போர்ட் ஃபார் 99 years. அம்பன்டோட்டா போர்ட் ஓகேங்களா. அப்போ அவங்களோட ப்ரிடேட்டரி நேச்சர் இருக்குது, டெப்ட் ட்ராப்பை உருவாக்குறாங்க, சைனாவோடைய எக்கனாமியே ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போது ஒரு ப்ராஜெக்டை இவங்க எப்படி செல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்க, என்னுடைய ப்ராடக்டை நான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் என்னால் கொண்டு போக முடியும், இந்த ப்ராடக்டை எங்கே வேணாலும் கொண்டு போகணும். அப்போ அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும் பொழுது ஏ டு பி ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏ டு பி இப்போ கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இதுக்கு பக்கத்தில் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட்ஸ் வரும். இந்த செட்டில்மெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே ஈஸியாக போக முடியும். அப்போது ஒரு மார்க்கெட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த மார்க்கெட் மூலமாக உங்களால் வந்து நிறைய டேக்ஸஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். இந்த டேக்ஸ் மூலமாக நீங்கள் எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அந்த ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய அந்த இதுவை திருப்பி உங்களால் ரீபே பண்ணிட முடியும். உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொந்தமாயிடும். இதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோடைய ஒரு கோர்னு வச்சுக்கோங்க. பட் என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்ன மாதிரி இவங்களால் செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனால் இவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, இங்கே வந்துடுவாங்க, இங்கே செட்டில் ஆகிடுவாங்க, அங்கே செட்டில் ஆகிடுவாங்க, அது ஆகலை. ஏன்னா அந்த லோக்கல் கம்யூனிட்டியோடைய அந்த நீடுக்காக இவங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணல.
இவங்களால இங்கேருந்து யூரோப்புக்கு எந்தெந்த வழியெல்லாம் போக முடியுங்கிறத பார்த்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணுறாங்க. அப்போ அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படாத ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்போ அங்கே அவங்களால அந்த செட்டில்மெண்ட்டை கொண்டு வர முடியல. ஸோ இதனால் என்ன ஆகுது, இவங்களுக்கு டெப்ட்டு தான், அந்த கண்ட்ரிக்கு டெப்ட்டு தான் வருது. சார் இதெல்லாம் மீறியும் ஏன் அந்த கண்ட்ரி இந்த பிஆர்ஐக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். கரப்ஷன், டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸ் ஆஃப் சைனா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஓகேங்களா? அதுலேயும் அவங்களுடைய அந்த அன்சஸ்டைனபிள் அந்த டிமாண்ட், சைனாவுடைய அந்த அன்சஸ்டைனபிள் டிமாண்ட் என்ன டிமாண்டு, விச் இஸ் நத்திங் பட் இங்கே இருக்குது பாருங்க, டிமாண்டிங் ஹெவி கொலாட்ரல் மட்டும் கிடையாது. தே வாண்டட் டு ஹாவ் their ஓன் கம்பெனி. சைனாவிலேருந்து தான் சைனா கம்பெனிக்கு தான் டெண்டர் கொடுக்கணும். சைனா கம்பெனிக்கு தான் வந்து என்னது, சைனாலேருந்து தான் வேலைக்காரங்களை அங்கே எடுத்துகிட்டு வந்து வேலை செய்ய விடணும். சைனீஸோடைய அந்த ப்ராடக்ட்ஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ சிமெண்ட்டாக சைனீஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு போய் சைனா சிமெண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த லோக்கல் எக்கனாமி, லோக்கல் இதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரயோஜனம், கட்டின உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரயோஜனம் வரும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராபேக் ஆக்சுவலி. அப்போ சிம்பிளாக சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களுக்கு அதிகமான காசு இருக்குங்க, இவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல, இவங்களுக்கு அதே மாதிரி வேலையின்மையும் இருக்குது, இவங்களோட தே ஹாவ் பீன் ஓவர் ப்ரொடியூஸ்ட். இப்போ ஸ்டீல் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை சிமெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், தே ஹாவ் பீன் ஓவர் ப்ரொடியூஸ்ட். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே டம்ப் பண்ணுறது, வேறு இடத்துல கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்றதில் டம்ப் பண்ணி இந்த கம்பெனிக்கே அதனால் டெண்டரை கொடுத்து, அப்போ இவங்களோட எக்கனாமி சுற்றி இவங்களே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இதுக்கு வட்டி வேற வாங்கிக்கிறாங்க சைனீஸ். ஸோ இதை ரியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஹாஸ் பீன் மச் ஆஃப் அ ஃப்ளாப் விச் இஸ் டப்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் த செஞ்சுரி. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸோடைய அந்த டிப்ளமசியும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெவி லாபிங் ஆஃப் யூஎஸ், இட்டாலியோடைய அந்த மெலோனி வந்து இந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவ்லேருந்து நான் வெளில வந்துடுறேன், ரெனியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெவென்யூ ரெப்பர்கஷன்ஸ். ரெவென்யூ ரெப்பர்கஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஜிஎஸ்டி கலெக்ஷனுங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும், ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் இந்த 3 வருஷத்துக்கான அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் போட்டிருக்காங்க. 2022, 23, 23, 24, 24, 25. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ இன்க்ரீஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேர் இஸ் அ இன்க்ரீஸ், தேர் இஸ் அ இன்க்ரீஸ், தேர் இஸ் அ இன்க்ரீஸ். பட் இந்த வருஷங்கள்லையே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஏப்ரல் மாதம் வருது அப்படின்னா இதுக்கு முந்தின மாத கலெக்ஷன் அர்த்தம், மார்ச் மாத கலெக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் எப்பயுமே அதிகமாக வரும், அதுக்கப்புறம் குறையுது, அதுக்கப்புறம் ஏறுது, கொஞ்சம் ஏறுது, திருப்பி தேர் இஸ் அ டிப் அண்ட் தேர் இஸ் அ ஸ்டாக்னண்ட், தென் தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இந்த வருஷம் வரைக்கும். இது எதனால் ஆகுது? இந்த ஜிஎஸ்டியோடைய அந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ ஜிஎஸ்டி இன்டைரக்டாக இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும்ன்ட்டு நம்ம ஒரு மைண்டில் வச்சு சில விஷயங்களை பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ ஷார்ட் ஃபால், தேர் இஸ் அ ஷார்ட் ஃபால் இன் திஸ் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அண்ட் தென் தேர் இஸ் அ கே ஷேப்டு ரிகவரி. கே ஷேப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கே ஷேப்டுனா எக்கனாமியில் தேர் இஸ் அ டீவியேஷன். ஓகேங்களா? ஹையர் கூட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் மோர் தேன் லோவர் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்யூவி கார் இருக்குது, ஹை எண்ட் காரோடைய மூவிங் நிறைய இருக்குது, ஆனால் அந்த மிடில் செக்டாரில் இருக்க கார் வந்து கம்மியாக தான் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் அ வெல்த் ஆர் இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்னு அர்த்தம். பணக்காரங்க நிறைய பணத்தை வச்சுருக்காங்க, ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் அந்த பணம் போய் சேர மாட்டேங்குதுன்னு அர்த்தம். And there is another important phenomena which we are going to discuss is year on year growth. Year on year growth அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ ஏறி இருக்கு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 8% ஏறி இருக்கு. அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ ஏறினா அது growthன்னு அர்த்தம்? 10% ஏறணும், 9% ஏறணும் அப்படின்னா அது growthன்னு அர்த்தம். ஆனால் எவ்வளோ தான் ஏறி இருக்கு? 6% தான் ஏறி இருக்குன்னா there is a problem in the economy ன்னு அர்த்தம்.
ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த growth rate ஏறிக்கிட்டே போகணும். growth ரேட்டாக பார்க்கும்போது there is a dip. So there is a problem because consumption patternல ப்ராப்ளம் இருக்கு. ரூரல் எக்கனாமியில் ஏதோ பிரச்சனை இருக்கு. கீழே மக்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் ரேஷியோ அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியலை, காசு இல்லை அவங்களுக்கு. எஃப்எம்சிஜி வச்சு சில விஷயங்களை கணிப்பாங்க. எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஓகேங்களா, டெய்லி தினசரி உபயோகப்படுத்துகிற பொருட்கள், மளிகை பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களையும், அதே மாதிரி பைக்ஸ், அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு எக்கனாமி வந்து க்ரோ ஆயிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஸ்லம்ப் ஆக போதா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிப்பாங்க. ரெசஷனுக்குள்ளே போதா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த ஜிஎஸ்டியை வச்சு, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை வச்சு சொல்கிறாங்க. பட் தேர் இஸ் அ ஹோப். ஏன் ஹோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்டோபர் மாதம் தானே, இந்த நவம்பர் மாதம் இப்போ நமக்கு கிடைக்கும். தேர் வில் பி அ ஸ்பைக் பிகாஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ். ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கிறதுனால தேர் வில் பி அ ஸ்பைக் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, there is a term called as K-shaped recovery. அதுக்கப்புறம் K-shaped recovery இருக்குன்னா என்ன அர்த்தம்? there is a income inequality இதுன்னு அர்த்தம். இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் வந்து ஒரு நல்ல growth இருக்குது அப்படின்னா percentage rate of growth should also increase from year on year அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, they have to decrease the percentage, decrease the tax slabs for many goods like steels, cement இதுக்கெல்லாம், so that volume of the trade will increase. Volume of the trade increase ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்கும், அப்படி அந்த ஒரு பேசிக் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் should decide. ஓகே, next is with respect to BRICS summit to boost India-Iran ties. India-Iran ties. ஓகேங்களா? இந்தியா ஈரானை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். இந்தியா அண்ட் ஈரான், தேர் இஸ் ஸ்டில் அன் அன்டாப்டு பொட்டென்ஷியல் பிட்வீன் போத் த கண்ட்ரிஸ். ஈரான் இன்னும் என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னா, இந்தியா ஆஸ் அட்டைன்ட் அ குளோபல் ஸ்டேஜ் வேர் தே கேன் நெகோஷியேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா வந்து தே கேன் நெகோஷியேட் வித் அதர் பவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? தே கேன் de-escalate a ப்ராப்ளம், de-escalate பண்ண முடியும். பிகாஸ் we are having a foreign policy called as strategic autonomy. strategic autonomyனால நம்ம எல்லா பவர்ஸ் கூடயுமே வந்து உறவு வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உக்ரைன் கூடயும் பேசுவோம், ரஷ்யா கூடயும் பேசுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூடயும் பேசுவோம், ஈரான் கூடயும் பேசுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். So we can become a facilitator of world powers, global conflict, a facilitator for global conflict. இது ஒரு இம்பார்ட்டன்டான பவராக வந்து ஈரான் பார்க்குது, இந்தியாவோட பவராக ஈரான் பார்க்குது. அண்ட் ஈரான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா has played a significant part in the joining of them in BRICS and SCO forums. SCO forumsல, BRICS forumsல இந்தியா சப்போர்ட்டட் ஈரான். ஸோ டிப்ளமேட்டிக் மைலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. there is a diplomatic mileage for us. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு நமக்குமான இம்பார்ட்டன்ஸ், ஈரான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி. ஃபஸ்ட்டு இது என்னன்னு போட்டுக்கணும், எனர்ஜி போட்டுக்கோங்க. எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. ஈரானில் வெஸ்ட் ஏஷியாவில் கிட்டத்தட்ட அந்த கேஸாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், கூட் ஆயிலோடைய அந்த பர்சன்டேஜ் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 24% இருக்கான். வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் 12% ஆஃப் ரிசர்வ்ஸ் இஸ் இன் ஈரான் ஆக்சுவலி. அப்போ எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி. செகண்ட், சபஹார் போர்ட். சபஹார் போர்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ஓப்பன். ஓகேங்களா? பர்ஷியன் கல்ஃபுக்கு வெளியே இருக்குது.
which is not affected by the Persian Gulf politics. So from Chabahar port, what we can do? We can connect to Afghanistan bypassing Pakistan. ஈரான் மூலமா நம்மளால வந்து பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியும் ஆக்சுவலி. ஓகேங்களா? செகண்ட், அப்போ we can have a international north south corridor. சபஹார் போர்ட் மூலமா we can connect to நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு காரிடாரை நம்மளால வந்து ஏற்படுத்த முடியும். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். அதுக்கு there is an agreement called as Ashgabat agreement. Ashgabat agreement. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஈரானுக்கும் நம்மளுக்குமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஈரான் ஓமன் இந்தியா கேஸ் பைப்லைன். ஸோ அதுவும் another important எனர்ஜி சப்ளை தான், கேஸ் பைப்லைன். ஈரான் இந்தியாவும் ஓமனும் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, there is an agreement கேஸ் பைப்லைன் லே பண்ணுறதுக்காக, அண்டர் கிரவுண்ட் கேஸ் பைப்லைன் அண்டர் த சி. இதை ஈரானுக்கு நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ ஈரான் ஓமன் இந்தியா கேஸ் பைப்லைன் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் மிலிட்ரி டைஸ் வித் ஈரான். அனதர் இம்பார்ட்டன்ட் க்ரூஷுவல் ஆஸ்பெக்ட். ஈரான் இப்போ என்ன பண்ணுது, இந்தியா இஸ் அ recognized nuclear power, internationally recognized. ஓகேங்களா? de facto, de jure இல்ல, ஓகேங்களா? de facto recognized nuclear power. Iran aspiring nuclear power. Iran has given many nuclear missiles to Russia. நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆஸ் அ அக்ரஸர். அப்போ பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஈரான் நமக்கு உதவுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆங்கிள்லேயும் பாகிஸ்தான் ஆங்கிள்லையும் ஈரான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈரான் இந்தியா டைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் டெக் ஃபெயில்ஸ் வந்து இப்போது தீஸ் ஆர் ஆல் சம் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் விச் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃபேக்ஸ் அப்புறம் ஜென்ரேட்டட் ஏஐ மூலமாக ஈவன் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ், ஓகேங்களா, இப்போ எக்ஸ் ஆக போகிறாங்க, எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆக போகிறாங்க, கமலா ஹாரிஸ் has been trolled. ட்ரோல் ஆகுறாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாங்க, மீம்ஸ் மெட்டீரியல் ஆகுறாங்க. her modesty, her dignity, her privacy all has been violated by the internet users. அவங்க மட்டும் இல்லை, these are not exceptions. இது ஒரு pattern. all women are subjected to this problem. US வைஸ் பிரசிடென்ட் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் விமனுக்கே இது நடக்குது அப்படின்னா, திங்க் அபவுட் த ஆர்டினரி விமன். ஓகேங்களா? அப்போ இது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்களோட பொறுப்பு தான் இது, மெயின் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் இருக்குது அப்படின்னா, ஒரு விமன் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி பர்டன்ட் பை இம்போசிங். ஓகேங்களா? ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட டிக்னிட்டியாக இருக்கட்டும், மென்டல் வெல்பீயிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பாதிக்கப்படுது பிகாஸ் ஆஃப் சைபர் புல்லிங், டிஜிட்டல் அப்யூசஸ். ஓகே, அவங்களோட ப்ரைவசி முக்கியமாக பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு, மென்னுக்கு உண்டான அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ விமனுக்கு உண்டான அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ வேறு. மென்னு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட ஆக்ஷன்ஸில் டியூட்டிஸில் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் வரும். இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தப்பாக சொல்லுவாங்க. பட் விமனுக்குன்னு வரும்பொழுது ஹர் மாடஸ்டி, பாடி ஷேமிங், கண்டென்ட், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாத்துலேயுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ மென்னை காட்டிலும் விமனுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல். ஓகே, அண்ட் these kinds of big tech companies, they are dodging their responsibility. dodge பண்றாங்க. they are not accountable. so இதை நீங்க என்ன பண்ணலாம், எத்திக்ஸ்ல எக்ஸாம்பிளா எழுதலாம். company ethicsல you can use it as examples. ஓகேங்களா, and then they are enjoying immunity. okay, அப்போது இது என்னென்னலாம் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் there is a less representation of female staff in the technology companies. அங்கேயும் ஒரு bias இருக்குது, less representation. அப்போ அவங்கள பற்றின அவங்க சைடில் இருக்க சில விஷயங்களை யோசித்து அதை அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் it is dominated by men. this is designed by men. the world is designed by men. so women are more abused. okay, AI பொறுத்த வரைக்கும் இல்லை டிஜிட்டல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் it should be and it is seen as a equalizer, ஜென்ரல் நியூட்ரலாக பார்க்கப்பட்டது. ஆனால் because of the existing stereotypes it is more biased and more abusive to the women actually. அந்த மாதிரி ஆகுது. ஓகே, அப்போ என்ன இதுக்கு ஒரு தீர்வாக சொல்கிறாங்க, டிஜிட்டல் இதுவை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் த லாங் டேர்ம் சொல்யூஷன் ஆக்சுவலி. அது இன்னும் என்ன பண்ணோம், இட் வில் இன்க்ரீஸ் த டிஜிட்டல் டிவைட் பிட்வீன் மென் அண்ட் விமன் இன் த லாங் ரன். எதுக்குமே அதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் தீர்வாகாதுங்க. நெகட்டிவ் விஷயம் தீர்வாகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானை கேட்குறாங்க, ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார். ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட், இனிஷியலாக அவருக்கு சில கன்செஷனை கொடுத்ததுக்கு பதில் இந்த லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தே ஷுட் ஹவ் கான் ஃபார் த நெகட்டிவ், அதாவது ஆப்போசிட் ப்ரொபகண்டா ஆஃப் செக்யூலரிசம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூலரிசம் என்ன, இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த பலதரப்பட்ட அந்த முஸ்லீம் மக்களை நேஷ்னலிசமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும், ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். இதெல்லாம் தவறிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான வயலன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்க தான் தேவையில்ல, இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, பெண்கள் வெளில போக தேவையில்ல. இதுக்கு இது தீர்வாகுமா அப்படின்னா ஆகாது. அதே மாதிரி தான் இப்போ டிஜிட்டல் அப்யூஸ் ஆகுதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டிஜிட்டல் இதுவை யூஸ் பண்ணாதீங்க. அந்த லாங் ரனில் என்ன ஆகும், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட் தேர் வெல்பீயிங் ஒன்லி. சொசைட்டி என்னவா தான் இருக்கும், சேம் மிசோகைனிஸ்டிக்காக, அதுக்கப்புறமா சேம் ஸ்டீரியோடைபிக்கல் சொசைட்டியாக இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் தான் ஆகும். ஆக்சுவலி டாக்மேட்டிசம் பரவ தான் செய்யும். அது ஒரு ஈக்குவட்டபிள் சொசைட்டியாக எப்பயுமே மாறாது. அப்போ என்ன பண்ணணும், பேட்டி பச்சோ பேட்டி பச்சோ அப்படிங்கிறாங்கல்ல, அதாவது பெண்களை போற்றுங்கள், பாதுகாப்பு செய்யுங்கள். அதுக்கு பதில் யூ ஹாவ் டு, அதாவது பெண்களை படிக்க வையுங்கள், அதுக்கப்புறமா பெண்களை பாதுகாப்பு செய்யுங்கள். அதுக்கு பதில் பேட்டா பச்சோ அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்களுக்கு சென்சிட்டைஸ் கொடுங்க. அடுத்த ஜென்ரேஷனாவது ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்கணுங்கிற அந்த சென்சிட்டைசேஷனுக்கு வரட்டும். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருக்க முடியும். அதே மாதிரி பெண்கள் டெக்னிக்கல் இதில் இருந்து நான் டெக்னிக்கல் இதுக்கு வரணும், அதாவது ஹையர் அத்தாரிட்டிஸுக்கு வரணும். தே ஹாவ் டு பிரேக் த கிளாஸ் சீலிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினாமினாவை உடைச்சிட்டு மேலே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான ரூல்ஸ், அவங்களுக்கு உண்டான ஆர்டரை அவங்களால கொண்டு வர முடியும். இதெல்லாம் நீங்கள் எதில் எழுதலாம்னா எஸ்ஏல எழுதலாம். ஆக்சுவலாக இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, so where the responsibility should start from the tech companies, and the government should also regard the digital spaces. digital spaces காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
ஃபிசிக்கல் ஃபேஸஸை மட்டும் பெண்களுக்காக காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை, டிஜிட்டல் ஸ்பேசஸையும் காப்பாற்றணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு renowned டெரர். இங்கே பார்த்தீங்கன்னா there is another important unfortunate incident. என்னென்னா காஷ்மீரில் மிலிட்டன்சி மறுபடியும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. காஷ்மீரில் இனிஷியலாக அந்த மிலிட்டன்சி எப்போ வருது காஷ்மீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 வருது. ஆக்சுவலி ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர், டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த ஜிகாதிஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, தாலிபான்ஸ், ஓகேங்களா, இல்லைனா வந்து அல் கொய்தா, தாலிபான்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரில் இருக்காங்க. தே ஆர் ஜிகாதிஸ்ட் ஃபைட்டர்ஸ், தே ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், முஜாஹுதீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜாஹுதீன்ஸ் அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். தே ஆர் ட்ரெயின்டு பை யூஎஸ், தேர் ஆர்ம்ஸ் ஆர் சப்ளைடு பை யூஎஸ் அண்ட் ட்ரெயின்ட் இன் பாகிஸ்தான். அப்போ தே ஆர் அஃபிலியேட்டட் டு பாகிஸ்தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் யூஎஸ்எஸ்ஆர், யூஎஸ்எஸ்ஆர் எதிர்க்க அவங்க போராடுறாங்க. ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா வந்து அவங்களோட ஆர்மியை ஆப்கானிஸ்தான்லேருந்து ரிட்டன் வாங்கிடுச்சு. அப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, தே ஆர் அஃபிலியேட்டட் டு அஸ், அப்போ தே கேன் பி டைவர்ட்டட் டு இந்தியா, அப்போ டைவர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் காஷ்மீரில் இன்சர்ஜென்சி அதிகமாகுது. இன்சர்ஜென்சி, ஓகேங்களா, the militants which have been trained in Pakistan has been diverted to Kashmir through POK. அப்போ அட்ராசிட்டிஸ் அதிகமாகுது. மிலிட்ரி அந்த ஆப்ஸ்பா போட வேண்டிய சூழ்நிலை வருது. காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து எக்ஸோடஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறமா வந்து அந்த சமநிலை பாதிக்குது காஷ்மீரில், காஷ்மீர் அண்ட் ஜம்முவில். இந்த மிலிட்டன்சி 1990s ரொம்ப தீவிரமாக இருக்குது. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are controlling it. Next again after the abolition of Article 370 திருப்பி அது துருளி விடுது. ஆக்சுவலி இப்போ the militancyயோடைய அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it has been deflected to the non-natives டார்கெட் பண்ணி இந்த கில்லிங்ஸ்லாம் நடக்குது. சிவிலியன் கில்லிங்ஸ் நான் நேட்டிவ்ஸை டார்கெட் பண்ணி நடக்குது. இதுக்கு முன்னாடியாவது மிலிட்ரியை டார்கெட் பண்ணாங்க, இப்போ நான் நேட்டிவ்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது, இந்த மிலிட்டன்ஸுக்கு ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது ஆக்சுவலி. பட் திஸ் ஹாஸ் பீன் ரைட்லி ரிவர்ஸ்டு பை காஷ்மீரி பீப்புள். என்ன பண்ணுறாங்க, காஷ்மீர் இப்போ நடந்த எலெக்ஷன்ஸில் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ தே ஆர் wanting democracy instead of insurgency. Okay, so இந்த டெமோக்ரஸியை இன்க்ரீஸ் ஆனதுனால தான் என்ன ஆகுது, இப்போ மறுபடியும் renowned militancy வருது and their desperation is obvious. But what we have to do, government எந்த ஒரு காஷ்மீர் மக்களும் யாருமே வந்து மிலிட்டன்சியை வந்து ஆதரிக்கல. பட் ஒரு சில பேர் இஃப் தே ஆர் ஆர்பரிங் சம் மிலிட்டன்ஸ், அவங்களுமே வந்து அந்த சப்போர்ட்டை இப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து கேட்டுக்கிறாங்க ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து ஆட்லைனர்ஸை we have to arrest them, that's all. Okay, next is with respect to new coastal zone plan for Kerala. இப்போ நியூ கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் அடிப்படையில் தான் இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான்லாம் வருது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஓகேங்களா. அப்போ இந்த 10 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கா, இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸோட பேர்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. we don't want that names and all. யார் இதை அறிவிக்கிறா அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அப்போ இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். The union government has initiated the process of declaring the designated area as coastal regulation zones. They have designated the area as coastal regulation zones. அந்த coastal regulation zones உடைய criteria என்னது, அது with respect to unique environment of coastal stretches, marine areas, அந்த லைவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அது கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கணும். சென்சிட்டிவ் எக்கோசிஸ்டமாக இருக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை அது ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கணும்.
ஓகேங்களா. இதுக்கெல்லாம் இந்த டேஞ்சர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we are designating, அதாவது யூனியன் கவர்மெண்ட் இஸ் designating it as coastal regulation zones. நோட்டிஃபிகேஷன் 2011லையும் 19லையும் கொண்டு வராங்க. 11ல் கொடுத்த நோட்டிஃபிகேஷனை டைல்யூட் பண்ணி 2019ல் சில மாறுதல்களை ஏற்படுத்துகிறாங்க. அந்த 2019 அடிப்படையில் இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ் கட்டமைக்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ல் வந்து 4 கிரைட்டீரியா தாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1, 2, 3, 4. ஓகே, there is a place. இப்போ இதுதான் கோஸ்டல் ஜோன்ஸ். ஓகேவா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, this area, this is called as tidal zone. low tide zoneல இருந்து high tide zone வரைக்கும் என்ன ஏரியாவோ அது tidal zoneனு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 200 மீட்டர் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. இதான் நோ டெவலப்மெண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சம் என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா கோஸ்டல் ஜோன்ஸ்லேயே. என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ்னால் என்னது, நேஷ்னல் பார்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து வேறு சில வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, மேங்க்ரூவ்ஸு. ஓகே, இந்த மாதிரியான ஏரியாஸ் இதெல்லாம் வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1க்குள்ளே வரும். அதுக்கப்புறம் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ். அப்போ அர்பன் ஏரியாஸ் ஷுட் நாட் பி, இதுதான் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 2. இங்கே அர்பன் ஏரியாஸா, இங்கே டுவர்ட்ஸ் கோஸ்டல் ஏரியாஸில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. அவே ஃப்ரம் கோஸ்டல் ஏரியாஸ் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட், ரோடாக இருக்கட்டும் இல்லை வந்து பீச் இதுவாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அப்படி பண்ணலாம். அண்ட் தென் கோஸ்டல் ரெகுலேஷன் 4 அப்படிங்க ஜோன் 4 அப்படிங்கிறது நம்மளுடைய 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டெரிட்டோரியல் சி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடிஸ், அது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 4க்குள்ளே வரும். ஐலாண்ட், சின்ன சின்ன ஐலாண்டாக இருக்கட்டும் இல்லை எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்குள்ளே வரும். இப்போ இந்த க்ரைட்டீரியாஸுக்கு எதுலேயுமே இல்லாதது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 3, which is nothing but rural areas. இப்படி சிம்பிளாக இருந்த விஷயத்தை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே பிரிச்சுட்டாங்க. ஃபார் they wanted to balance the development with sustainability. ஓகேங்களா. ஸோ எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே பாதியாக பங்கிடுறாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1ஐயே 1A 1Bன்னு பிரிக்கிறாங்க. 1A 1B அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1A வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் எதுவோ அதெல்லாம் 1A. அப்புறம் இன்டர்டைடல் ஜோனுக்கு ஏரியாஸில் என்னென்ன இருக்கோ அது 1B அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் 2 வந்து 2ஆகவே தான் இருக்குது. அர்பன் ஏரியாஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இது இருக்குங்க. ஓகேங்களா, அதை மட்டும் ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னால் இந்த இது வரைக்கும் தான் உங்களால் கட்ட முடியும். இப்போது அங்கே 2 மாடி தான் கட்ட முடியும் அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸை ஏற்றுறாங்க அப்படின்னா வந்து உங்களால் 3 மாடியோ 4 மாடியோ கட்ட முடியும். அப்போ வர்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 3 அந்த 3ஐ 3A 3Bன்னு மாற்றுறாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2011 சென்சஸின் படி அந்த ஏரியாவில் 2161 ஸ்கொயர் கிலோமீட்டர் டென்சிட்டி குள்ளே இருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 3A. அதுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 3B. சார் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நோ டெவலப்மெண்ட் ஜோனுன்னு ஒன்று பண்ணோம்ல, 3Aவாக இருந்தால் வெறும் 50 மீட்டர் தான் நோ டெவலப்மெண்ட் ஜோன். ஸோ அவங்க தே கேன் எக்ஸ்பேண்ட் த பில்டிங். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் கேட்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அப்போ அந்த இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அந்த 200 மீட்டர் நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படியே தொடரும் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 4ஐயுமே வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா லோ டைடல் லைன் ஆகும், அதுக்கப்புறமா வந்து டைடல் இன்ஃப்ளூயன்ஸ்டு வாட்டர் பாடிஸ் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த க்ரைட்டீரியாஸை தான் இப்போ அந்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஜோன்ஸில் இப்போ இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் இப்போ போட போகிறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும், நன்மை என்ன அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட், அதாவது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்மளால் குறைக்க முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லீகல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் வந்து லீகலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are compromising the environmental integrity. மேங்க்ரூவ்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா that will be in danger actually. மேங்க்ரூவ்ஸ் intertidal இது ஏன்னா because this is the best example for what? Ecotones. ஓகேங்களா, ஈகோட்டோன் இது. இந்த ஈகோட்டோன் ஏரியா will be compromised problem because it is sensitive area. சென்சிட்டிவ் ஏரியாவை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது தான் என்விரான்மெண்டலிஸ்டோடைய சில குறைகள். ஓகேங்களா, ஸோ அசஸிங் இந்தியாஸ் டியூபர்குலோசிஸ் பர்டன் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான இது இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். டியூபர்குலோசிஸ் இதை ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட்டின் படி இந்தியா ஹாஸ் த ஹையஸ்ட் டியூபர்குலோசிஸ் பர்டன் இன் 2023. Global tuberculosis report in body India has the highest tuberculosis burden 2023. அப்போ அதுக்கு அடுத்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, சைனா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான். பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55.9 குளோபல் கேசஸ். அப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 56 பேர் இந்தியன்ஸ் டியூபர்குலோசிஸில் இருக்கிறவங்க ஆக்சுவலி. நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் குளோபல் டிபி டெத்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வித் அண்ட் வித்தவுட் ஹெச்ஐவி அக்கர்ட் இன் இந்தியா 26%. இப்போ 100 பேர் இறக்குறாங்கன்னா 26 பேர் டிபியில் இந்தியாவிலேருந்து மட்டும் இறந்துருக்காங்க. ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் சிட்டிஸ். Major challenges with respect to Indian cities. October 31st is observed as World City Days. சிட்டிஸில் இருந்தும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி சிட்டிஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருவானுங்க, நம்மளால் வந்து எலிமினேட்டே பண்ண முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, October 31st World City Days. So this according to urban population பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.7 billion population has been urbanized உலகத்தில். ஓகேங்களா, அர்பனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைமில் இனிஷியலாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ வந்து அர்பனைசேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அர்பனைசேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு growth driven urbanization. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் லைக் இந்தியாவிலலாம் வந்து என்ன மாதிரியான அர்பனைசேஷன்னா இட் இஸ் பாவர்ட்டி ட்ரிவன் அர்பனைசேஷன். பாவர்ட்டி ட்ரிவன் அர்பனைசேஷன் சார் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கட்டினாங்க, இண்டஸ்ட்ரீஸுக்கு வேலை வேணுங்கிறதுனால ரூரல்லேருந்து அர்பனுக்கு சில பேர் மைக்ரேட் ஆனாங்க. திஸ் இஸ் க்ரோத் லெட் அர்பனைசேஷன். அப்போ நிறைய அர்பன் சிட்டிஸ் ப்ராலாச்சு. ஆனால் இங்கே பாவர்ட்டி ட்ரிவன், அதாவது வந்து அதாவது வேறு எந்த ஒரு தொழிலும் இல்லை, சிட்டிக்கு போனால் ஏதாவது ஒரு தொழில் கிடைக்குங்கிறதுக்காக போகிறாங்க. பாவர்ட்டி ட்ரிவன் அர்பனைசேஷன். அப்போ இங்கே என்ன ஆகும், ஸ்லம்லேருந்து அதுக்கப்புறமா வந்து கன்ஜஸ்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வேஸ்ட்லேருந்து பொல்யூஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்ளம் இங்கே பிகாஸ் ஆஃப் ரேபிட் அர்பனைசேஷன். ரேபிட் அர்பனைசேஷன் நாட் பிகாஸ் ஆஃப் க்ரோத் பட் பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி. அதுதான் இங்கே ப்ராப்ளம். நிறைய ப்ராப்ளமே இதில் சொல்லியிருக்காங்கங்க. இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி we can use it. ஓகேங்களா, climate change challenges in urban cities என்னது, climate change one of the important problem. Second, poverty, inequality, environmental degradation. Poverty, inequality, environmental degradation. அது மட்டுமா அப்படின்னா அதான் கிடையாது. Which is rapid urbanization with inadequate infrastructure. Rapid urbanization with inadequate infrastructure என்ன ஆகும், slums, disease problem. Okay, and then limited resources. அதுக்கப்புறம் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது, சானிடேஷன் வசதிகள் இருக்காது ஆக்சுவலி. ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
we have many other problems. Inadequate spatial planning, massive migration. அப்போ ரெண்டு இம்பார்ட்டண்டான இஷ்யூ சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் பிளானிங் இருக்குல்ல, அது அவுடேட்டட், ஆக்சுவலி அவுடேட் ஆகிடுச்சு. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனும் நடக்குது இந்தியாவில், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது ஆக்சுவலி. அப்போ டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன தான் எம்பவர் பண்ணாலும், அர்பன் முனிசிபல் பாடிஸை எம்பவர் பண்ணாலும், there is a problem of delegation of functions and fund. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த powers has been delegated to the public sector undertakings like parastals. Government is creating a agency, district municipal development agency, like that they are developing, they are creating a agency and they are delegating the power and functions to them instead of municipal bodies. So municipal bodies என்ன பண்றாங்க, they are stripped of their power, இல்லனா அவங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்படுது, தள்ளப்படுறாங்க. And sorry state is cities receive only mere 0.5% of GDP. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கிறது போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு எல்லாமே ஆனால் சின்ன சின்ன நியூஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதையும் நாளைக்கான டிஎன்டியோட சேர்த்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது நியோ காலனியலிசம் தான் ஆக்சுவலாக. சைனா பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோ காலனியலிசம் தான். ஓகே, ஃபினான்ஷியலி தே ஆர் காலனைசிங். I started preparation on 2022 February with history optional. Also working on IT company. Still now I am preparing and not able to revise fully. Can you guide some methodology அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, மெத்தடாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு இல்லை, எல்லாத்துக்குமே ரிவிஷன். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஹவு மச் ஐ கேன் கிவ் இன் அ டே, இன் அ வீக் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னால் எந்தெந்த டைமில் என்னால் வேலை செய்ய முடியும், எதில் ஃப்ரீ டைம் இருக்குது, ஃப்ரீ டைம் உங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படும். எல்லாத்தையுமே நம்மளால் ரிமோட் மாதிரி ரோபோட் மாதிரி வேலை, ஏன்னா வேலையே முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ரோபோட் மாதிரி அதுன்னு ஷிஃப்ட் ஆக முடியாது ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ லாஜிக்கலாக ரியலிஸ்டிக்காக ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும், ஒரு வாரத்தில் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத பாருங்கள். அதில் 2/3 ஆஃப் த டைம், இப்போ 5 hours கொடுக்க முடியும்னா 2/3 ஆஃப் த டைம் 3 hours யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷனல், உங்களோட ஆப்ஷனல் எதுவோ அதை யூஸ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய டைமை யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஜிஎஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிலிம்ஸ் கொஞ்சம் நெருங்க இந்த ஜிஎஸ், அதுக்கப்புறம் பிலிம்ஸ் அந்த ஆப்ஷனலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தென் யூ கேன் யூஸ் இட் ஃபார் பிலிம்ஸ். இந்த 5 hour ஃபிக்ஸ்டு, இல்லை 4 hours ஃபிக்ஸ்டு, 6 hours ஃபிக்ஸ்டு அப்படின்னா அதில் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, அப்போ எப்படி ரிவைஸ் பண்ணலாம்? வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் மௌரியான்னு எடுத்துக்கோங்க. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்மா பற்றி கேட்க போகிறான், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்க போகிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அசோகாவுடைய பாலிசிஸ் பற்றி கேட்க போகிறான். டெரிட்டோரியல் இல்லைனா அசோகாவுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்க போகிறாங்க. அதாவது ஆர்கிடெக்சர் பற்றி கேட்க போகிறாங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி கேட்க போகிறாங்க. இதெல்லாம் தான் ப்ராடர் ஏரியா. அப்போ இதை பேஸ் பண்ணி யூ கேன் டிவைஸ் அ பிளான். ஓகேங்களா? ஸோ இப்படி பாருங்கள். சார், லாஸ்ட் கிளாஸ் யூ சே பர் டே ஸ்டடி ஆவரேஜ் 8 hours. From that you say read 1 hour every day for current affairs. Here I watch class and read PPT. It takes one hour
for 2 articles. Sir, I asked about essay in last session. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆகுதுன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 8 ஹவர் பிளான் எது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் படித்தவங்களுக்கு அந்த 8 ஹவர் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த 2 ஹவர் ஒரு 2 ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆகுதுன்னா நான் நடத்தின ஆர்டிக்கலில் நீங்கள் படிக்கலாமே. நான் நடத்தின ஆர்டிக்கலை படிக்கும்போது உங்களுக்கு அந்த 1 ஹவர் ஆகாது, உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேங்களா? நீங்களா புது ஆர்டிக்கலை படிக்கணும்னு நினைக்காதீங்க. வாரம் நான் என்ன நடத்துகிறேனோ அதுக்கப்புறம் போய் படிங்க, அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா எஸ்ஏ கேட்டிருக்கீங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதை நம்ம பண்ணுவோம். எக்ஸலண்ட் பிளான்டு சிட்டிஸ். எக்ஸலண்ட் பிளான்டு சிட்டிஸ் நிறைய இருக்குங்க. யூரோப்பியன் சிட்டிஸ் நிறைய பிளான்டு சிட்டிஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? வெட்லேண்டுக்கும் மார்ஷ்லேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெட்லேண்ட் மார்ஷ்லேண்ட் எல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் டைப்ஸ் இருக்குது. பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபின்ஸ், அதுக்கப்புறமா வந்து மார்ஷ்லேண்ட் அப்படின்னு வந்து டைப்ஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டைப்ஸ். வெட்லேண்டுக்கும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வெட்லேண்ட் தான் மார்ஷ்லேண்ட். ஆனால் எல்லாமே தமிழில் சதுப்பு நிலம் தான். ஓகேங்களா? ஷுட் ஐ ரீப்ளேஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் வித் டிஎன்டி, இஸ் இட் எனஃப்னு கேட்டிருக்கீங்க. யூ கேன் ரீப்ளேஸ். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் என்னன்னா இப்போ உங்களுக்கு யூ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் கிராமர், யூ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் யூ ஷுட் நாட் ரீப்ளேஸ் டிஎன்டி வித் நியூஸ் பேப்பர். அப்போ ஒரு ஆர்டிக்கலோ 2 ஆர்டிக்கலோ யூ ஹாவ் டு ரீட். அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை என்னால் காம்ப்ரிஹென்சிவாக புரிஞ்சிக்க முடியல, நான் காம்ப்ரிஹென்சிவாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ரீட் நியூஸ் பேப்பர் வித் டிஎன்டி. டிஎன்டி பார்த்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஜென்ரலாக நான் என்ன, இப்போ டைமே இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஎன்டி பார்த்தா மட்டும் போதும். பட் யூ ஹாவ் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தென் கைண்ட்லி ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. நியூஸ் பேப்பரை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே, ஐ myself saying don't replace DND with newspaper, complement DND with newspaper. இப்போ DND பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் கோ அண்ட் ரீட் நியூஸ் பேப்பர். ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கலாவது அட்லீஸ்ட் படிங்க. இம்பார்ட்டண்ட்டான சில ஆர்டிகல்ஸ் இருக்கும்ல, அதையாவது பாருங்கள் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா ஈரான் டைஸ் இருந்துச்சு, அதை பாருங்கள். அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை ட்ரை டு ரீட். ஓகே, எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மறுபடியும் பண்ணேன் அது, ஆனால் வந்து இது லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு மெடிவல் இண்டியா பை பிபின் சந்திரா, இது சதீஷ் சந்திரான்னு போடுங்க. நிறைய யூபிஎஸ்சி ஃப்ரீ டவுன்லோடுன்னு போடுங்க, வரும். கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. நீங்கள் இதுவாக தேடாதீங்க, வெறும் மெடிவல் இண்டியான்னு என்சிஆர்டி பை பிபின் இது சதீஷ் சந்திரான்னு போடுங்க, கண்டிப்பாக வரும். ஃப்ரீ டவுன்லோடுன்னு போடுங்க, வரும். நிறைய இது லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதான் நாளைக்கு ட்ரம்ப்போடைய இது எல்லாத்தையுமே நாளைக்கு ஒருங்கிணைஞ்சு பார்த்துருவோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்துடலாம், டோன்ட் வரி. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். ஜாலியாக இருங்க.